பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு என்னாகமம் 3ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும், உம் நாமத்தை நீர் மையப்படுத்தி கொள்ளும். இந்த வசனங்கள் எங்களை பக்கமாக திருப்ப போகிறது, அதற்காக நன்றி சொல்கிறோம். உம்மை பற்றி இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வைக்கப் போகிறது, அதற்காக நன்றி சொல்கிறோம். உம்முடைய எல்லா பாடங்களுக்காக, உம்முடைய எல்லா வசனங்களுக்காக, உம்முடைய எல்லா வார்த்தைகளுக்காக, உம்முடைய எல்லா ஞானத்துக்காக நன்றி சொல்லி உம் பாதத்தில் சரணடைந்து மரியாதை போன்று நல்ல பங்கை தெரிந்து கொள்ள அமர்ந்து படிக்கப் போகிறோம். எங்களுக்கு வழி நடத்தும், கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஆண்டவர் எப்படி ஆர்கனைஸ்டாக தம் மக்களை ஆப்ரேட் பண்ணும்படி சொல்லியிருக்கிறார், அவங்களுக்கு எப்படிலாம் கற்றுக் கொடுத்துருக்கிறார், எப்படிலாம் அவங்கள வளர்த்துருக்கிறார் என்பதை பற்றி நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம் டீட்டெயில்டாக. என்னாகமத்தின் புஸ்தகத்துக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்ம இது வரைக்கும் 2 சாப்டர் படிச்சிருக்கிறோம். ஆமென். இந்த என்னாகமத்தின் புஸ்தகம்னுடைய வரலாறு 1 வருஷத்து கதை இல்லையா, 38 வருஷத்தோட கதை. 38 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. 38 ஆண்டுகள் ஸ்கூல் படித்தாங்க அவங்க வனாந்தரத்தில். தே ஹேட் அ ஸ்கூல் இன் வில்டர்னஸ். வனாந்தரத்தில் ஆண்டவர் ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை வருஷம் நடத்தினாரா? 38 வருஷம். 40 மணி நேரத்தில் எகிப்திலிருந்து வெளியேறின இஸ்ரவேலர்கள் 40 ஆண்டுகள் கழித்து தான் கானானுக்குள்ளே போனாங்க. 40 hours 40 years. 40 மணி நேரம் 40 ஆண்டுகள். அதில் 2 ஆண்டுகள் நம்ம விட்டுருவோம், அது என்னாகமத்தில் இல்லாமல் மீதி ஏரியாவில் கவர் பண்ணுவோம். இந்த 38 ஆண்டுகள் நிறைய டீச்சிங், நிறைய சிஸ்டம். God is a God of system. நேற்றுக்கு நம்முடைய மதர் சர்ச்சோட கோவொர்க்கர்ஸ் மீட்டிங், ஆன்லைன் மீட்டிங்கில் நான் அட்டெண்ட் பண்ணேன். இப்போ நம்முடைய ஆவிக்குரிய தாய் நமக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாங்க, ரொம்ப ஆச்சரியமாக சொல்லி கொடுத்தாங்க. நிறைய ஸ்பிரிச்சுவல் அட்டாக் பற்றி பேசினாங்க. தாய்லாண்டில் நோங்காய் அப்படின்ற இடத்துல நமக்கு ஒரு கிளை சபை இருக்கிறது. அந்த கிளை சபையோட பாஸ்டர்மா கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் லேண்டு வாங்கி, அது தலைமை போதகரே அம்மா பாஸ்டர் அம்மா தான், பெரிய லேண்டு வாங்கி லேண்டுக்கு அட்வான்ஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவசரமாக போனாங்க, காரில் போல் மோட்டர் பைக்கில் போக வேண்டியதாக இருந்தது. ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஸ்பைனல் கார்டு அஃபெக்ட் ஆகி படுத்துட்டாங்க. ஆமாம். இத்தனை வருஷம் 10 வருஷம் திருச்சபை நடத்தி வாடகை இடத்துல இருந்தவங்க கர்த்தர் காசு கொடுக்கும்போது காசு அட்வான்ஸ் பண்ணுற நேரத்தில் என்னது? அப்போ அம்மா சொன்னாங்க, யூ கோ ஹையர் லெவல், யூ மீட் ஹையர் டெவில் அப்படின்னு. நீ மேலே போக போக பெரிய பெரிய சாத்தானை பார்ப்பேன், அவன் உன்னை பெரிய அளவில் கவுத்துடுவான். நான் ப்ரே பண்ணி இருக்கும்போது எனக்கு ஒரு காட்சி வந்துச்சு. அது எனக்கு எப்படி விளக்குறதுன்னு தெரில, ஆனால் என் மனசில் இருக்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். மனுஷங்கள்லாம் நின்றுனுங்கிறாங்க. சாத்தான் என்ன பண்ணுறான்னா, அவங்க பக்கத்தில் வழுக்குன்னு விழுற மாதிரி பாசையிலே செய்யப்பட்ட ஒரு மேட்டு மாதிரி ஒன்று போட்டுறான். ஜனங்க என்ன பண்ணுறாங்க, போய் அதில் வழுக்கிறாங்க பாருங்கள். அப்படியே ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு பாதாளத்தில் விழுற அளவுக்கு பண்ணுறான். மோசமான திருடனாக இருக்கிறான். ஜீசஸ் அவனுக்கு ஒரு பேர் கொடுத்தார், திருடன். The devil is the thief. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அவன் வந்தாலே உன்னை கொல்ல போகிறான், உன்னை அழிக்க போகிறான். அவ்வளோ மோசமானவன் அவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னாகமத்தின் புஸ்தகத்தில் ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு சிஸ்டம் சொல்லித்தரப்பார். எகிப்தில் இருந்த அது வேற உலகம், கரெக்டா? அங்கே என்ன பண்ணோம்? காலையில் வேலைக்கு போனோம், வேலை செய்யணும். அவங்க எஜமான் சாப்பிட்டு வச்சதை சாப்பிட்ணும். கொமட்டிக்காய், வெங்காயம், இதெல்லாம் தான் சாப்பாடு. எஜமான் சாப்பிட்டு வச்ச மீன் தலை, இதெல்லாம் தான் சாப்பாடு. அவங்களோட பாத்திரங்களை க்ளீன் பண்ணும்போது மீதி சாப்பாடு தான் சாப்பாடு. ஆனால் கானானுக்கு வந்த பிறகு God himself was their provider. யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். வானத்திலிருந்து வான தூதர்கள் சாப்பிட்ற மன்னாவை கொடுத்தாராம். இதில் ஒரு நல்ல செய்தி இருக்குது. நம்ம பரலோகம் போனாலும் என்ன இருக்குது? நல்ல சாப்பாடு இருக்குது. ஆண்டவர் இந்த இஸ்ரவேலர்களுக்கு அப்படி தான் நடத்த போகிறார். வானத்திலிருந்து என்ன கொடுத்துறாரு? மன்னா கொடுத்துறாரு. அவங்க சாப்பிட. Now God is going to become their provider. இந்த வனாந்திரத்தில் வச்சு அவனுங்களுக்கு ஆர்கிடெக்ட் கூட சொல்லித்தரார், ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட் கூட சொல்லித்தரார். எப்படி என்னென்னலாம் செய்யணும் எல்லாம் வனாந்திரத்தில் வச்சு எப்படி சொல்லி கொடுத்தாருன்றீங்களா? பகலில் பெரிய ஏசி போட்டார், பகலிலே மேக ஸ்தம்பம், பக்கத்துலலாம் பயங்கர அனல், பயங்கர வெயில். மோவாப்பில் பயங்கர வெயில், அம்மோன் புத்திரர் மத்தியில் பயங்கர வெயில். ஆனால் இஸ்ரவேலர்கள் எங்கே இருக்கிறாங்க? ஏசியில் போகிறாங்க. பகல் முழுவதும் மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம், ஹீட்டர் போட்டு விட்டார்.
அவன் நைட்டில் வேலை செஞ்சாலும் அவனை எக்ஸ்டர்னல் கிளைமேட் அவனை அஃபெக்ட் பண்ணல. பகலில் இரவில் எப்போ வேலை செஞ்சாலும் பண்ணல. இப்போ என்ன பண்ண போகிறாரு? சிஸ்டமில் கொண்டு வர போகிறார். இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா, கர்த்தர் மோசேக்கு சீனாய் மலையில் ஒரு ஐடியா கொடுத்துருந்தார். மோசே இங்கே வாடா. ஐயா சொல்லுங்க ஐயா. எப்போ மோசையை கூப்பிட்டார் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். யாத்திரையாகமத்தில் கூப்பிட்டார். யாத்திரையாகமத்தில் 4ஆம் அதிகாரத்தில் உங்கள் அண்ணன் வருவாருன்னு சொல்கிறார். இந்த மோசையை கூப்பிட்டதும் வாங்க நம்ம போயிடலாம், அங்கேருந்து வந்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் எடுத்துங்க பார்க்கலாம். ஆமென். 3rd சாப்டரில் அவர் வந்துட்டார் மோசே. ஃபஸ்ட்டு சாப்டரே அவர் பிறக்கிறது தான். 2nd சாப்டரே அவர் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணி ஓடுறது தான். 3rd சாப்டரில் அவருக்கு அதுக்குள்ளே 80 வயசு ஆயிடுச்சு. எத்தனை வயசு ஆயிடுச்சுங்க? ஃபஸ்ட்டு சாப்டரில் 1 வயசு, 2nd சாப்டரில் 40 வயசு, 3rd சாப்டரில் என்னது 80 வயசு. ஆமாம், மாமனாரோட ஆடு மேய்ச்சிருக்கிறாரு. ஆனால் மனசு ஃபுல்லாக கஷ்டம். ஐயோ லைஃப்பில் நம்ம என்ன பண்ணல, சாதிக்கலை. இங்கே யாராவது வாலிபத்தில் சாதிக்கலான்னு உட்காந்துருந்தீங்களா? கவலைப்படாதீங்க, சரியான இடத்துல வந்துக்கிறீங்க. உங்களுக்கு 80 வயசு ஆனாலும் கர்த்தர் சாதிக்கூடிய கிருபையை தருவேன். அல்லேலூயா. முட்டி தள்ளாடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நல்ல நீ சர்ஜரி நமக்கு தெரியாமல் தூக்கத்தில் பண்ணி ரியல் நீ கொடுப்பார், ஆர்டிஃபிஷியல் இல்லை. அல்லேலூயா. முழங்கால் தள்ளாடாது, கண்கள் இருளடையாது, கேட்ராக்ட் சர்ஜரிலாம் நைட்டே பண்ணுவார். ஒரு ஊழியக்காரருக்கு அவர் எப்போதும் சொல்லுவார், ஆண்டவர் நைட்டு தூங்கும்போது எனக்கே தெரியாமல் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிருப்பான்வார். நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்காராம். ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி எல்லாம் பண்ண பிறகு என்ன பண்ணுறாங்க ஐயா? மயக்கம் மருந்து கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தூங்கிடுறீங்க. தூங்கி எழுந்த பிறகு ஏஞ்சிக்கோ உனக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக வந்துச்சுட்டாங்க. எனக்கா அப்படின்னு நினச்சிக்கிறோம்ல. அதுக்கப்புறம் வலி வருது. மயக்க மருந்து தெரிஞ்சவன் நம்ம ஆண்டவரில் மயக்க மருந்து தெரிஞ்சதும் மகிழ்ச்சி வரும். ஆதாமுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணார். விழா எலும்புலேருந்து அவங்க ஒய்ஃப் எடுத்து ஆண்டவர் தூங்கினும் போது அந்த அம்மா எப்படி கிரியேட் பண்ணார் தெரியல. எலும்பு ரைட்டில் இழுத்தார், லெஃப்ட்டில் இழுத்தார், சைடில் இழுத்தார், அதை இழுத்தார். மண்ணில் ஒரு பொம்மையை கிரியேட் பண்ணுறது ஈஸிப்பா, எலும்பில் செஞ்சு அந்த மண்ணுக்கு அதுக்கும் உயிர் கொடுத்தார். இவனோட லிவர் மாதிரி அவளோட லிவருங்குது, இவளோட பிரெயின் மாதிரி அவளோட பிரெயின். இது வந்து மண்ணில் செஞ்சார், அதை எலும்பில் செஞ்சார். எல்லாம் செஞ்சு உயிர் ஊதிட்ட பிறகு அவள் அழகாக நிற்கிறா. இப்போ இவனை எழுப்பினார். கண்ணை திறந்தா யாருக்குறது? த பியூட்டிஃபுல் விமன் இன் பிளானட் எர்த். உலகத்திலேயே அழகான பெண் அவர் முன்னாடி நிற்குது. டக்குன்னு கையை பிடிச்சிட்டார். இது என்கிட்ட வந்ததுனால இது எண்டு அடங்க அப்பா, இட்ஸ் மைன் என்கிட்ட வந்ததுனால இவ பேர் ஏவாளன்னுவா, எல்லாருக்கும் அம்மா ஆயிடுவா. வா, வண்டர்ஃபுல். ஆண்டவர் சிஸ்டம் கொடுத்தார். இப்படி இந்த யாரை ரெடி பண்ணி கொண்டிருக்காரு? மோசேவை அழைத்தார். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அழைச்சார். ரைட்டா? அழைச்ச ஆண்டவர் வந்து இந்த 4th சாப்டரில் பார்த்தோம்னா மோசே கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. சொல்கிறான், எனக்கு பேச தெரியாதே ஐயா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதியான்னு சொல்கிறான். சரி நான் தமிழ் படினா, தமிழ் தெரியாதியா அப்படின்றான். தமிழ் படிக்கலடா, ஹிந்தி தெரியாதியா? அப்போ உனக்கு என்ன தானே தெரியும்? எனக்கு வாய் ஒழுங்காக வராது. அப்போனா நீ கன்ஃபார்ம்டாக ஆண்டவர் ஒன்று அழைக்கிறார். சொன்னார், நீ ஜனங்க என்ன நம்ப மாட்டாங்க. இப்போ நான் சொல்லிட்டான், ஏன் நம்ப மாட்டாங்களா? முதல்ல திக்குவாய் மந்திரம். ஏன் நம்ப மாட்டாங்க? ஏற்கனவே இந்த பையன் இப்போ தாத்தா வாய்கிறான். இவன் இந்த காலத்து தாத்தாங்க மாதிரி கிடையாது, பாதியில் போகிறது. அந்த காலத்து தாத்தாங்க ரொம்ப நாள் வாழும். இவன் தன்னுடைய 40 வயசில் ஒரு முறை ஒரு எகிப்தினை சாவடிச்ச விஷயம் தெரிஞ்சதும் ஓட்டான். இவன் சாதாரண ஆளில் பப்ளிக் ஃபிகர். பழைய விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். மோசேன்னு ஒரு நம்ம பையன் பார்வோன் வீட்டில் பிள்ளையாக வளர்ந்தான். ஒரு உதவியும் பண்ணாமல் ஓடி போயிட்டான் அப்படின்ற கெட்ட பேருக்கு. இப்போ சொல்கிறாரு, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. 4th சாப்டரில் என்ன சொல்கிறாரு? நம்ப மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, யார் அனுப்புகிறேன்? என்னாச்சு? ஆரோன் அனுப்புகிறேன். 7ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் கரெக்டாக சொல்லியிருப்பார் பாருங்க. இவர் முடியாது. அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்ட வர, மோசஸ்லாம் ஒரு அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் மேலே கோபம், மோசஸ் உங்கள் அண்ணன் ஆரோன் இல்லையா? அவன் லேவியன் இல்லையா? நீயும் லேவியனு, அவனும் லேவியன். அவன் நல்லா பேசுவான், நான் அறிவேன். நீ பேசாதெல்லாம் யார் பேசுவான்? உங்கள் அண்ணன் ஒருத்தங்கிறான், அவன் பேசுவான். இல்லை ஐயா, அவர் வந்து பாலிட்டிக்ஸ்லேருந்து அரசியல் தலைவராகிறார், நீ விடு, நான் அவனை எனக்காக பேச வைக்கிறேன். அல்ல இல்லையா? அன்றைக்கி வந்து இந்த அம்மா பட்டிமன்றத்தில், கிறிஸ்டியன் பட்டிமன்றத்தில் என்ன பண்ணாங்க? பேசி ப்ரைஸ் வாங்கினா. எங்கம்மா ட்ரைனிங் எடுத்தனா? உலகத்தில் பட்டிமன்றத்தில் பேசி ட்ரைனிங் எடுத்தாங்க. இப்போ எடுத்துகிட்டு வந்து என்ன போட்டிருக்காரு? அவன் நல்லா பேசுவான், அவன் வரா உன்னை சந்திக்கும்படி, அவன் உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும், நீ அவனுடைய பேசி அவன் வார்த்தைகள் என் வார்த்தை போடுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக டிசைபிள்ஸ் உருவாக்குற பாரு. மோசே நான் கூட பேசுவேன், நீ அண்ணன் கையில் பேசணும், தம்பி கையில் பேசணும், மக கையில் பேசணும். இவங்களாம் என்ன பண்ணுவாங்க? உனக்காக பேசுவாங்க. யார் கையில்? பார்வோன் கையில். பார்வோன் யார்? சாத்தான். அவன் ஓவராக பண்ணான்னா நான் இங்கேருந்து பார்த்துக்கின்னு தான் இருக்கிறேன். அவனை என்ன பார்த்துன்னுக்கிறேன்? சிசிடிவி கேமராவில் பார்த்துன்னே இருக்கிறேன். நான் டைரெக்டாக அவனை அடிக்கிறேன். பேசுறது உன் வேலை, பார்த்துக்கிறது என் வேலை. அல்லேலூயா.
இப்படி சொல்லி தான் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டார். ஆண்டவர் அக்கம்ப்ளிஷ் பண்ணார். எத்தனை மணி நேரத்தில் எடுத்தாரு? 40 hours. ஏறக்குறைய 30 லட்சம் பேரை ரீலோகேட் பண்ணார். உள்ள இருந்து வெளியே வர வச்சார். தைரியம், துணிச்சல். பார்வோனுடைய மிலிட்ரி படை ஸ்தம்பித்து போனது. உலக மிலிட்ரி, நம்பர் 1 மிலிட்ரி, த கிரேட்டஸ்ட் மிலிட்ரி, உலகமே அதிரத்தக்க மாபெரும் மிலிட்ரி வைத்திருந்த பார்வோனுடைய மிலிட்ரி ஸ்தம்பித்து போய் நிற்கும்போது, அனாதைகள், பேதைகள், ஏழைகள், கைவிடப்பட்டவர்கள், அடிமைகள் கிராஸ் பண்ண போறான். மிலிட்ரி சல்யூட் போட்டு நின்று நிற்குது. ஒன்றும் பண்ண முடியல. தெரியும், கர்த்தர் தம்முடைய பலத்த கைகளினால் இஸ்ரவேலை விடுதலை ஆக்குகிறார். ஹல்லேலூயா. ஒன்றும் பண்ண முடியலங்க. வாயை மூடிட்டானுங்க. வந்தாரா? வந்துட்ட பிறகு சீனாய் மலை, சீனாய் மலைக்கு முன்னாடி செங்கடல், எல்லாம் அவரே பார்த்துக்கிறார். ஆண்டவரை நம்பி வந்தா அவரே பார்த்துப்பார். சொல்லுங்க, ஆண்டவரை நம்பி வந்தா சொல்லுங்க பிள்ளைங்க, ஆண்டவரை நம்பி வந்தா அவர் பார்த்துக்குவார். ஆனால் அந்த வேர்டு மறக்கூடாது. ஆண்டவர் வந்தா கிடையாது, ஆண்டவரை நம்பி வந்தா. ஹல்லேலூயா. அவரே பார்த்து கொள்வார். ரைட், இங்கே வந்துட்டாங்க. இப்போ என்னாகமத்தின் புஸ்தகத்துக்கு வந்துட்டோம். 2 அதிகாரம் 2 வருஷம் தாண்டிட்டாங்க. இப்போ எத்தனாவது வருஷம் வந்துக்கிறாங்க? 3வது வருஷம். நம்ம எப்படி படித்தோம்? 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 1ஆம் தேதியில் அப்படி ஸ்டார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் சாப்டர். வெரி குட் பிள்ளைங்க, அலர்ட்டாக இருக்கிறீங்க. இன்னைக்கு 3வது சாப்டருக்கு வந்துட்டோம். வந்த பிறகு ஒரு சிஸ்டம் கொடுக்குறாரு பாருங்க. இப்போ 3ஆம் அதிகாரத்துக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். நம்ம அப்படியே டீடைல்டாக ரிசர்ச்சாக படிக்க போகிறோம். இதில் மொத்தம் 51 வசனங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நான் எப்படி பிரிக்க போகிறேன்னா 2 பார்ட்ஸாக பிரிக்க போகிறேன். நம்பர் 1, லேவியரும் ஆசாரியர்களும் அப்படின்ற தலைப்பில் 1ஆம் வசனத்துலேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் படிக்க போகிறேன். லேவியின் கோத்திரத்தை பற்றி அதிகமான ஒரு டீடைல்டான படிப்பு நம்ம படிக்க போகிறோம். 14லேருந்து 51 வரைக்குமே. சரி, அப்போ 2 பார்ட்டாக படிக்க போகிறோம். ப்ரீஸ்ட் அண்ட் லீவைட்ஸ். செகண்ட் பார்ட் வந்து த சென்சஸ் ஆஃப் தி ட்ரைப் ஆஃப் லீவை. இந்த 2 பகுதியாக பிரிக்க போகிறோம். இப்போ நம்ம பைபிளுக்கு வந்துடலாம். பைபிள் கையில் எடுத்துங்க. கட 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 நம்ம ஃபாஸ்ட்டாக போனோம். ஃபர்ஸ்ட் வர்ஸு, கர்த்தர் சீனாய் மலையிலே மோசையோட பேசின நாளிலே ஆரோன் மோசே என்பவர்களுடைய வம்ச வரலாறு. ஹல்லேலூயா. யார் யார்? ஆரோன், மோசே. இவங்க யார்? அண்ணன் தம்பிங்க. அண்ணன் யார்? ஆரோன். தம்பி யார்? மோசே. அண்ணன் தானே ஊழியத்துக்கு அழைச்சிருக்கணும். ஆனால் யாரை வச்சுக்கிறாரு? தம்பி அழைச்சிக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணன் என்ன, தம்பி என்ன. ஆண்டவர் அழைச்சா நம்ம கடமை என்னையோ அதை நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பா, அண்ணன் தம்பி எல்லாம் பெருசு இல்லை. இவனை அண்ணனாக போட்டு அவனை தம்பியாக போட்டு எல்லாத்தையும் பார்த்து பிளான் பண்ணுறாரு. அந்த மாஸ்டர் மைண்டு அந்த இயேசுகளை சரண்டர் ஆகிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம தற்காலிகமாக இவங்களை பற்றி படிச்சிடலாம். ஆரோன் பற்றி போயிடலாம். இப்போ அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ண வந்தவர் யார்? ஆரோன். இந்த ஆரோனுக்கு மொத்தம் 4 பசங்களா. அது செகண்ட் வேர்ஸில் சொல்கிறார். த சன்ஸ் ஆஃப் ஏரன் ஆர் நாதாப், அபிஹூ, எலியேசர், இத்தமார். 4 பேர். நாதாப், அபியூ, எலியேசர். 4 பேரும் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணோம். என்ன பண்ணோம்? எத்தனை பேர் எங்களோட ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? உங்களை எத்தனை பேர் என்ன ஞான தந்தையாக வச்சுன்னுக்கிறீங்க? ஆமென். எனக்கு எத்தனை பிள்ளையோ அத்தனை பிள்ளையும் ஊழியத்துக்கு என்ன பண்ணப்பா? ஒப்பு கொடுக்கணும். அப்புறம் ஒத்துழைக்கணும். 4 பேரும். ஹல்லேலூயா. 1 2 இல்லை, 4 பேரும். ஃபர்ஸ்ட் பையன், செகண்ட் பையன், தேர்ட் பையன், ஃபோர்த்து பையன். 4 பேரும் யாருக்கு செய்யணும்? எனக்கு செய்யணும். அப்போ எனக்கு யார் ஆண்டவர் செய்கிறது? உனக்கு நான் செய்கிறேன். முதிர் வயதிலும் நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பிப்பேன். நீதிமான் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாக இருப்பார். உங்களுக்கு யாருக்காவது வயசாயிட்டா நான் பண்ணணும்னு தெரியாத பயம் தான், கத்திரக்கையில் வந்துருங்க. அவர் ஒரு ஓல்டேஜ் ஹோம் வச்சுக்கிறாரு. அது பேர் ஜீசஸ் ஓல்டேஜ் ஹோம். அந்த ஓல்டேஜ் ஹோமில் என்ன சாப்பாடு தருவாருன்னு தெரில. புஷ்டியாக வைப்பாரான், பசுமையாக வைப்பாரான். நாடா தாத்தா நல்லா சம்தியாக இருக்கேன்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை சூப்பர் தாத்தாங்களா ஆக்குவார். ஆட்சி நாடா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு சொல்கிற அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஆட்சிகளாக வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? 4 children பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களை என்ன பண்ணுன்னா ஆசாரிய ஊழியம் செய்யும்படியாக. பிள்ளைங்களா என்னதுங்குது? ஊழியம் என்னது? தே ஆர் த பிரீஸ்ட். என்னது? பிரீஸ்ட். இந்த பிரீஸ்ட் வேலை என்னன்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வேலை செய்யணும். கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எதுக்குள்ள வேலை செய்யணும்? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வெளியே அவங்க வரவே மாட்டாங்க. அவங்க வந்து பெரிய டாக்டர் மாதிரி, சீஃப் டாக்டர் மாதிரி. அவரை நீங்கள் எப்படி வராருனே பார்க்க முடியாது. ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ள வருவாங்க, பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் இருக்கும். அவங்களாம் டைம் வேஸ்ட்டே பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு டைமும் நம்ம வேஸ்ட் பண்ணணும். அவங்களுக்கு டாக்டர்ஸ் கையில் க்ளவுஸ்லாம் போகிறதுக்கு ஆள் இருப்பாங்க. அவங்க நேராக வந்து கத்தி தான் கையில் எடுப்பாங்க. ரொம்ப எக்ஸலண்ட் பீப்புளாக இருப்பாங்க. அவங்க கையில் தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது. சார் 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 சார்ன்னு சொல்லினே இருக்கணும். நான் மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருந்ததுனால பல சர்ஜரிஸ் பார்த்துருக்கேன். டாக்டர்ஸ்க்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஏன்னா அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக அக்யூரேட்டாக பண்ணிட்டு இதெல்லாம் நீ பண்ணிட்டுன்னு போயிடுவாங்க.
அப்புறம் ரவுண்ட்ஸ் வருவாங்க, அதுக்குள்ளே அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணுறவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பதவி உங்களுக்கு. உனக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. நீ என்ன பண்ணு, எக்ஸலண்ட்டான என்னோட வேலையை பண்ணு. யூ நீட் டு அனாயிண்ட் them ஃபர்ஸ்ட். நீ அவர்களை பிரதிஷ்டை பண்ணு. அவருடைய நாமங்கள் இவைகளே. ஒரு அப்பா 4 பசங்க. என் பிள்ளைகளே, உங்களை பல பேரை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்க போறார். எத்தனை பேர் அழைக்கிறார் விசுவாசிக்கிறீங்க? உங்களோட மொத்த பிள்ளைகளும் கொண்டு வந்து ஆண்டவர் காலில் சரண்டர் பண்ணுங்க. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆண்டவர்களை ப்ரே பண்ண, ஆண்டவரே உன் காலில் இருக்கிற வேலை தான் ஃபர்ஸ்ட் வேலை, அதுக்கப்புறம் தான் உலகத்தில் போகிற வேலை. ஆமென். 4 பிள்ளைங்க, நாதாப், அபியூ, எலியேசர், இத்தமார். He should have his all four sons to assist him, to succeed him. அப்பாவுக்கு வயசாயிருச்சுன்னா என்ன பண்ணணும்? பையன் டேக் ஓவர் பண்ணணும். உங்கள் பிள்ளைங்களை சொல்லி வளங்க. ஊழியத்துக்கு அப்பாவுக்கு வயசாச்சுன்னா யார் போகணும்? நீ போகணும். நாம் பெற்ற பிள்ளைகள் அந்த அளவுக்கு வயசில் வரலனாலும் ஞான பிள்ளைகள் என்ன பண்ணணும்? வளர்ந்து வரணும். நீ போகணும். அல்லேலூயா. They need to succeed in the sacred office. ஆண்டவருடைய ஊழியம் புனிதமான ஊழியம். இதில் ஆண்டவர் நம்பர் 1 கிரைட்டீரியா பார்ப்பார், பரிசுத்தத்தை பார்ப்பார். ஆனால் பாவிகளை வச்சு செய்வார். அந்த பாவி என்ன பண்ண வந்து இயேசு ரத்தத்தினால தன்னை கழுவிக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். திஸ் இஸ் சேக்ரெட் ஆஃபீஸ். அவன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கையில் என்ன இருக்குது? ரத்தம் இருக்குது. ரத்தம் என்ன பண்ணோம்? சுத்திகரிக்கும். இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிள்ளைங்களே பயப்படாதீங்க. பாவத்தை இயேசாமி டேக் ஓவர் பண்ணிட்டார். ஒரே ஒரு நிமிஷத்தில் சாத்தானை பார்த்து படா அப்படின்னா அவன் கம்முன்னு போயிடுவான். அவனுக்கு ஏற்கனவே கட்டளை கொடுத்துக்கிறார். இதை பாரு, இதெல்லாம் என் ஆளு அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மீது மோதுமோ அவனை நொறுக்கி போடும். நீயா வந்து தொட்டாலும் நீ தான் செத்த, ஏன் கல் உன் மேலே மோதினாலும் நீ தான் செத்த. அப்போ அவன் வருவானா? நம்மளா போய் அவங்ககிட்ட போனாதான். அதுக்கப்புறம் ஆண்டவர் கூப்பிட்டா திரும்பி அவனுக்கு அடி விழும். அவன் பார்ப்பான், நீ வந்து உங்கள் ஆண்டவர் கொடுத்து அடி வைக்கிறல, அடுத்த முறை வரும்போது உன் உயிரை காலி பண்ணிடுறேன் பாருன்னுவான். வாயில் துணி போட்டு அடிச்சிடுவான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். ரைட், அது நம்முடைய சப்ஜெக்ட் இல்லை. இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா, அந்த பிள்ளைகள் ஊழியத்துக்கு வந்தாங்க பாருங்க, அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து விட்டது. அல்லேலூயா. ஆமாம், அந்த சின்ன மிஸ்டேக் பற்றி பேசுகிறோம். ஏன் பிள்ளைங்களை இன்வால்வ் பண்ணுறாங்கன்னா, he cannot do all works on his own. ஆரோனால் எல்லா வேலையும் செய்ய யார் வரணும்? பிள்ளைங்க. நம்ம ஊழியத்தை யார் கையில் கொடுப்போம்? நம்முடைய 611 பிரின்சிபல்னா, யாரோ ஒரு ஊழியக்காரை கூப்பிட்டு ஊழிய கொடுப்பாங்களா? தாம் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்களா? பிள்ளைங்களா ஆக்குவாங்க, பிள்ளைங்களா வளர்ப்பாங்க, அவங்க கூட சாப்பிடுவாங்க, சாப்பிட சொல்லி கொடுப்பாங்க, நடக்க சொல்லி கொடுப்பாங்க, பண்ணிட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்குறது போல் இவங்க கையில் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த லீடர்ஸால் எல்லா ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸில் பண்ண முடியல. ஸோ காட் சோஸ் அ ஸ்பெஷல் ட்ரைப், லீவைட்ஸ். அன்றைக்கு சீனாய் மலை மேலே மோசே 40 நாள் காலம் பிந்தி வந்த பிறகு முழு இஸ்ரவேலர்களை பொன் கண்ணுக்குட்டி செய்யும்படியாக போயிட்டாங்க. அன்னைக்கு கர்த்தர் பட்சத்தில் நிற்பவர்கள் யார் என்று மோசே குரல் கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து கர்த்தருக்காக நின்றது லேவியர் என்றதுனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி என் ஊழியத்தை யார் செய்யணும்? லேவியர்கள்ட்டார். இப்போ லேவியர்கள் வந்துட்டாங்க. இப்போ லேவியன் ஆகிய ஆரோன் வம்சம் பிரீஸ்ட் ஆக போகிறாங்க. லேவியர்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்க? லேவியர்களாக போகிறாங்க. ஆமென். ஆரோன் வழியில் பிறக்கிற குடும்பம்லாம் என்னவாக போகிறாங்க? பிரீஸ்ட், ஆசாரியர்கள். ஆரோன் பிறந்த கோத்திரம் அது லேவி கோத்திரம். ஆரோன் எந்த கோத்திரத்தில் பிறந்தவர்? யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. அந்த 12ல் லேவி 1. லேவியானா பிறந்தா என்ன தான் பண்ணோம்? ஊழியந்தான். ஹேர் கட் பண்ண போகக்கூடாது, கார்பென்ட்ரி ஒர்க் போகக்கூடாது, கோல்டு ஸ்மித் போகக்கூடாது, யூதா போல் சண்டைக்கு போகக்கூடாது. என்ன தான் நேராக ஆலயத்துக்கு வந்துடும். அதுலேயும் ஆரோன் வழியில் பிறந்தா நேராக ஆசரிப்பு கூடாரத்து ஊழியத்துக்கு போயிடும். 20 வயசுக்கு மேலேனா. இதில் ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. இந்த ப்ராப்ளத்தை பற்றி படிக்க போகிறார். ஆண்டவரே அட்ரஸ் பண்ணுறாரு என்னாகமத்தின் புஸ்தகத்தில். இது நடந்தது வேறு இடத்துல, இப்போ நடக்க போகிறது இப்போ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இதுதான் லேவியராகமத்தில் நடந்தது. இப்போ நம்ம படிப்போம். நாதாவும் அபியூவும் சீனாய் வனாந்திரத்தில் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தபோது கர்த்தருடைய சந்நிதியில் மரித்து போனார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை. எலியேசரும் இத்தாமாருமே தங்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். இவனுக்கு கல்யாணம் ஆகல. அப்பா கூட ஊழியம் செய்யும் போது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டானா, இன்னத்தை கொண்டு வந்து ஆண்டவர் சந்நிதியில் ஏற்றினானா? அந்நிய அக்கினி. சம்திங் விச் இஸ் பொல்யூட்டட், சம்திங் விச் இஸ் நாட் ஃப்ரம் காட். ஆசரிப்பு கூடாரத்தில் எப்பொழுதும் குத்து விளக்கு எரிந்து கொண்டு இருக்கிறது. எகிப்தில் ஸ்டார்ட் பண்ணார, அப்போ ஸ்டார்ட் பண்ண குத்து விளக்கு அவங்க வந்து சாலமோன் ராஜா காலம் வரைக்கும் கூட அணையாமல் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, அதே தீ தான். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டக்குன்னு வெளியிலேருந்து எடுத்துன்னு வந்தாங்களா என்னான்னு தெரில, எதுலேருந்து எடுத்தாங்க தெரில, நெருப்பு எடுத்துகிட்டு வராங்க. நான் அக்கினியாது
எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். நெருப்பு தானையா நம்ம சொல்கிறோம், அந்த நெருப்பு எங்கேருந்து வந்துச்சு? See, God is telling us today, good intentions are not enough. ஐயா நான் நல்ல எண்ணத்தோட தான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாதான். There is a procedure. யோசிச்சு பாருங்க, ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு, அது படிச்சு இல்லாமல் படிச்சு அவங்க புரிய. லேவியராகவும் 10ஆம் அதிகாரம் எடுத்துங்க. ஒரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ண அவங்க சொல்கிறாங்க. பின்பு ஆரோனின் குமாரனாகியும் 10ஆம் அதிகாரம் 1, பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபையும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினி வதிமேல் தூபகலத்தை போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினி அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். என்ன கொண்டு வந்துட்டாங்க? அந்நிய அக்கினி. என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? அதுக்கு முன்னாடி சாப்டரில் போனோம்னா ஆரோனும் மோசையும் உள்ளே போய் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு சர்வாங்க தகன பலிகள் எல்லாத்தையும் செலுத்துகிறாங்க. கர்த்தருக்கு முன்பதாக பலியிடுகிறாங்க. மரக்கட்டையெல்லாம் எரிக்கிறாங்க. அவங்க கரெக்டாக ஆசரிப்பு கூடாரத்தில் என்ன பண்ணுறாங்க? ஊழியம் பண்ணுறாங்க. 17 வருஷம் போஜன பலியை செலுத்துகிறாங்க, சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறாங்க. எல்லாம் பண்ணிட்டாங்க. டேட் வந்து டயர்டாக இருக்கிறாரு. 10th வருஷத்துக்கு போகும்போது ஆரோனுடைய பிள்ளைங்க ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் அப்பா செஞ்ச மாதிரி செய்யலை. தட் இஸ் அ ரூல், தட் இஸ் அ ஆர்டர். உலக ஆர்டரை கொண்டு வந்து ஆண்டவருடைய சிஸ்டமில் திணிக்க முடியாது பிள்ளைங்களா. நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். இட் வாஸ் குட் இன்டென்ஷன். நான் சரியாக தானே பண்ணேன். குட் இன்டென்ஷன் ஆர் நாட் இனஃப் சன்ஸ். மகனே மகளே, நான் நல்ல எண்ணத்தோட பண்ணேன்னு சொல்லுகிற நீ இல்லை. தெர் இஸ் எ ப்ரீஸ்ட்லி ப்ரொசீஜர். ஹல்லேலூயா. ஒரு மிஸ்டேக்கு என்ன ஆச்சு பாருங்க, படிக்கிறதுக்கே பயமாகுது. அவனுங்க 2 பேர் இமீடியட்லி கர்த்தருடைய அக்கினி அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டவர்களை பட்சித்தது. இவன் ஏத்தன அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து வருகிற அக்கினி அவன் என்ன பண்ணிச்சு? பட்சிச்சு. ஆண்டவர் கையிலையும் அக்கினி இருக்கு. நம்ம ப்ரே பண்ணுறோம், ஆண்டவரே பரலோகத்தில் அக்கினி இறங்கி எங்களை சுத்திகரிப்பதாக, சாத்தானை சுட்டெரிப்பதாக. நம்மளை என்ன பண்ணுறாரு? கிளென்ஸ் பண்ணுறாரு. அவனை என்ன பண்ணுறாரு? சுட்டெரிக்கிறார். ஒரே அக்கினி தான் நம்மளை சுத்தம் பண்ணுது. ஏன்னா நம்ம பொண்ணு, அது கட்டை. ஹல்லேலூயா. ஸோ காட் வாண்ட்ஸ் அஸ் டு ஃபாலோ தி ஆர்டர். பண்ணலாமா வேணாம் பிள்ளைங்களா? இந்த இடம் மட்டும் இல்லை, இதே மாதிரி ஒரு மிஸ்டேக்கை, ஏன்னா ஆசரிப்பு கூடாரன்னு வரும்போது, ஊழியன் வரும்போது அவர் அதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. தாவீது ராஜாவாக இருக்கும்போது ஆசரிப்பு மன்னிக்கவும் உடன்படிக்கை பெட்டியை ரீலோகேட் பண்ணுறார். இது நம்ம 2 சாமுவேல் போயிட்டோம்னா தெரியும். ரீலோகேட் பண்ணும்போது அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதை யார் சுமக்கணும் எல்லாம் பைபிளில் சொல்லியிருக்குது. ஆனால் தாவீது, கிங் டேவிட் என்ன பண்ணிட்டார்னா அவரு தான் இஷ்டத்துக்கு பண்ணிட்டார். இஸ்ரவேல் எல்லாரையும் தெரிந்து கொண்டார். 30,000 பேரை கூப்பிட்டார். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 1 கேருபீன் நடுவில் வாசம் இருக்கிற தேவனை தொழுது கொள்ளும்படி பாலையூதாவில் கொண்டு வரும்படி அந்த ஸ்தலத்துக்கு போகிறாரு. பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றிக்கிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். எது மேலே ஏற்றிக்கிட்டாரா? புது ரதத்தின் மேல் கொண்டு வர போகிறார். அதில் 3rd verse படிக்குமா? தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாவின் குமாரனாகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். நெக்ஸ்ட் verse. அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினதாவின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டலம், தம்புரு, மேல, வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்துக்கு வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியின் இடமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டது. அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார். அவன் அங்கே தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்தான். அப்பொழுது கர்த்தர் ஊசாவை அடித்தது நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்தில். இப்போ என்ன ஆச்சுன்னா, ஆர்க் ஆஃப் காடை அவங்க சுமக்கணும், அவங்க கொண்டு வரணும். ஆனால் புது ரதத்து மேலெல்லாம் வச்சுட்டு கிடையாது. கோகாத்தின் புத்திரர் அவங்க என்ன பண்ணோம்? தூக்கி சுமக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். யார் சுமக்கணுமா? தோல்ல தூக்கிட்டு போகணும். உடன்படிக்கை பெட்டியை பார்க்கக்கூடாது, உடன்படிக்கை பெட்டியை தொடக்கூடாது. ஆனால் அதில் கோல்டு ரிங்ஸ் போடப்பட்டிருக்கும். அதில் கட்டையை போட்டு
தூக்கி கொண்டு போக வேண்டும். they need to carry it. ஆனால் தாவீது நல்ல இன்டென்ஷனோட தான் கூட்டு வந்தார். என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு? புது ரதத்தில் ஏற்றி மாட்டு வண்டியில் வச்சு தூக்கிட்டு வராரு. அந்த நேரத்தில் நல்ல இன்டென்ஷனோட ஊசா என்பவன் ஐயோ டாப் ஆஃப் ஆக போதே, டிப் ஆஃப் ஆக போதே, கீழே விழ போதே தொட்டான் பாருங்க, ஒரு அடி தான். he is a god of high reverence. நான் சொன்னேனே, ஊசா எப்படி தொடலாம், புது ரத்தத்தில் எப்படி ஏற்றலாம். எத்தனை ஆயிரம் பேர், 30,000 பேர் போகிறாங்க. 30,000 பேர் கூடினாலும் ரூல் மிஸ் பண்ணா அட்டாக். அல்லேலூயா. 2 இன்ஸ்டன்ஸ் படித்தோம். ஒன்று யார்? நாதாபும் அபியும். ரெண்டாவது யார் அடி வாங்கினது? நாச்சி, ஊசாக்கு வந்துச்சு. ஆர்டர் சொல்லிட்டாரு, இவங்களை பண்ணிக்க, பிரதிஷ்டை பண்ணிக்க. நாதாபு அபியும் இறந்து போனாங்க. அதுக்கு பதில் யார் பண்ணிட்டான்? அடுத்த பசங்க வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுன்னா, லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரனாக ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. யாரை சேரு? லேவி, த ட்ரைப் ஆஃப் லேவி. அல்லேலூயா. லேவியர் மேலே ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஆண்டவருக்கு வந்து விட்டது. த ட்ரைப் ஆஃப் லேவி. இவங்களை என்ன பண்ணு, கொண்டு வந்து நிறுத்து. இவங்களை ஆரோன் முன்னாடி நிறுத்தி அவர்களை எனக்காக ஊழியம் செய்யும்படி செய். யார்கிட்ட செய்ய போறான்? they are going to follow the order of Aaron, the high priest. first high priest யாருங்க? ஆரோன். ஆரோன் கூட என்ன பண்ணோம்? செய்ய வேண்டும். யாக்கோபினுடைய மகன் லேவி. லேவி வழியில் வந்த மகன் யாருங்க? ஆரோன். இந்த லேவியர்கள் எல்லாருமே என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். டோராவில் தான் சொல்லப்பட்டிருக்குது. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், இந்த லேவியோட பிள்ளைகள், இவங்களுடைய வம்சத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமாம். இந்த 12 கோத்திரத்தில் இந்த லேவியர்கள் கர்த்தருக்காக ஊழியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். ஆமாம். இந்த லேவியர்களை கொண்டு வந்து ஆரோன் முன்னாடி நிறுத்து. அவங்க என்ன பண்ண போகிறாங்களா? 6th verseல பணிவிடை செய்யும்படி நிறுத்தி அவர்கள் ஆசாரிப்பு கூடத்துக்கு முன்பாக அவனுடைய காவலையும் எல்லா சபையின் காவலையும் காத்து வாசஸ்தலத்தில் பணிவிடை வேலைகளை செய்ய கடவுள். they need to take charge of the whole congregation. என்னது? என்ன காவல் காக்க சொல்றாரு? பெலிஸ்தியர் வந்துருவாங்க, அவங்க கூட சண்டை பண்ணோமா? அது யூதாவோட வேலைங்க, ரூபனோட வேலைங்க. லேவியும் வேலைன்னா சாத்தான் ஜனங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை ஊழியத்துக்கு அழைச்சிது, இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வா உன்னை பணக்காராக்கி விட்டுறேன், வா உன்னை பிஸ்னஸ் மேன் ஆக்கி விட்டுறேன், வா உன்னை அதாக்கி விட்டுறேன்ல, வா உன்னை கர்த்தருக்கு என பரிசுத்தப்படுத்துகிறேன், வா உன்னை இயேசுனுடைய சீஷனாக மாற்றுகிறேன், வா கர்த்தருடைய போதனைகளை உனக்கு போதிக்கிறேன். லேவியர்கள் வந்து அன்றைக்கு செல்லிடர்ஸ் போல அங்கங்கே புறப்பட்டு போய் மக்களை என்ன பண்ணோம்? காவல் காக்க வேண்டும். 7 பண்டிகைகளுக்கு வாங்க, கர்த்தரை தேடுங்க. உலகம் வேற, நீங்க வேற. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. அப்படி சொல்றது அவங்க வேலை. they need to take charge, they need to keep charge. தட்டு முட்டு முதலானவைகள் எல்லாவற்றையும் காவல் காத்து பணிவிடை செய்ய கடவர்கள். ஆகியால் லேவியரை ஆரோனிடத்திலும் அவன் குமாரனிடத்தில் என்ன பண்ணுவாயாக? ஒப்பு கொடுப்பாயாக. ஆமென். நம்ம மதர் சர்ச்சில் ஒரு குரூப் இருக்கு, 300 ஹெல்த்தி லீவைட்ஸ். அந்த குரூப் பேர் என்னதுங்க? 300 லேவியர்கள் இருக்கிறாங்களா அவங்கக்கிட்ட அந்த குரூப்பில். என்னது? ஆன்லைன் சர்வீஸில் 300 பேர் அவங்க பேர் போட்டு 300 லேவைட் போடுறாங்க. அப்போ சர்ச்சில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க? 300 பேர் ஹெல்த்தி லீவைட்ஸ். என்ன? ஆரோன் சொல்கிறத கேட்டு கர்த்தருடைய பணியை செய்வாங்க. ஆரோன் நான் கூட்டு வந்து கத்தி சண்டை போட்டு நான் சொல்ல போகிறாரு இல்லை, கோல்டு எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்ல போகிறாரு, பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு சொல்ல போகிறாரு இல்லை, கர்த்தருக்கு ஊழியம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி தரப்போகிறார். அல்லேலூயா. தேவஜனமே, இன்றைக்கி நம்ம கர்த்தருக்கு நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்குறோமா இல்லை பார்ஷியலாக ஒப்பு கொடுக்குறோமா? See, partial obedience is still considered to be disobedience. பாதி கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும் சரி. ஆமென். ஆனால் அவன் பிள்ளைகள் என்ன பண்ணுவான்? 10ஆம் வசனத்தில் அவன் ஆசாரிய ஊழியம் செய்வார்கள். ஆமென். ஒருவேளை அந்நியன், if any stranger, அதை கரெக்டாக சொல்ல, if any stranger ஆரோனை போல அழைக்கப்படாமல் வந்துட்டான், வர முடியாது, வந்துட்டான்னா அவனா பண்ண கடவன்? டெத் பெனால்ட்டி சொல்லியிருக்காரு. அப்போ யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆமென்.
நல்ல வேலை, இல்லைனா நானே செத்து போயிருப்பேன். இயேசு கிறிஸ்து வந்து எல்லாத்தையும் மாற்றினார். ஹல்லேலூயா, ஆமென். ஆமாம், நீ எப்படி பாஸ்டர் ஆனன்னு என்ன கேட்டாங்கன்னா, வாய் திறக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை. இயேசுவின் ரத்தத்தினால ஏசாமி என்னென்னா ஆக்கியிருக்காரு, ஊழியக்காரன் ஆக்கியிருக்காரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏசாமி வழியில் வர போகிறீங்க? லேவி வழியில் வரணும்னா நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். நீங்கள் தான் லேவியில் பிறக்கவே இல்லையே. ஆரோன் வழியில் வரணும்னா வீட்டுக்கு போயிடலாம். ஆரோன் வழியில் பிறக்கவே இல்லை. அதனால தான் இயேசு சொன்னார், என்னை நம்புறோன்னா வா, அந்த ஞானஸ்தான தொட்டியில் என்னை விசுவாசத்து உள்ளே உழுந்து ஏஞ்சிக்கோ, என்னோட கூட செத்தா மாதிரி ஆக்கிறேன். எங்கள் அப்பா உங்கள் அப்பா ஆகிடுவார். உங்கள் அப்பா பேரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு எங்கள் அப்பா பேரை போட்டுக்கொண்டு யோவான் 1 அதிகாரத்திலே சொன்னார், அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடியும். அவர்களுக்கு அதிகாரம். They need to do the work of the tabernacle. They need to take God of the office of God. But any stranger who comes near, யாருன்னா வந்தானா அவனுக்கு என்ன இருக்கு? டெத் சென்டென்ஸ். ஆமென். இந்த டெபர்னக்கிள் ஸ்டார்ட் பண்ண போகிறார் பாருங்க. 11th வெர்ஸ்லேருந்து டெபர்னக்கிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டெபர்னக்கிள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் ஒரு ஈடு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ? 11th வெர்ஸ்லேருந்து படிக்க போகிறோம். ஆண்டவர் ஏன் இந்த ட்ரேட் பண்ண போகிறார்? ஆண் மக்களை தான் பொதுவாக ஊழியத்துக்கு வரணும். ஆண்டவருடைய பிளான்னா கர்ப்பம் திறந்து பிறக்கிற யாவும் எனக்கு. ஆனால் அந்த ட்ரேடு மாற்றினார். நான் சொன்னேன் ஏற்கனவே, சீனாய் மலை அடிவாரத்தில் இனி யார் என்னுடைய ஊழியத்தை செய்யணுன்னாரு? லேவியர் செய்யணுன்னாரு. இப்போ ட்ரேடு பண்ண போகிறார். சும்மா அப்படியே பண்ணிடல. தலைச்சம்புலெல்லாம் வந்து நில்லு, அதெல்லாம் வந்து நிற்க போகுது. லேவியன் மொத்தம் வந்து நில்லு. ஒன்றுக்கு ஒன்று, ஒன்றுக்கு ஒன்று, ஒன்றுக்கு ஒன்று, ஒன்றுக்கு ஒன்று, ஒன்றுக்கு ஒன்று, ஒன்றுக்கு ஒன்று, ஒன்றுக்கு ஒன்று. காட் எவ்வளோ அக்யூரேட் பாருங்கள். சும்மா யானோ தானான்னு கிடையாது. ஒன்றுக்கு ஒன்று. நீ வா, ஃபஸ்ட் பான் வா, லேவன் வா, லேவன் என்கிட்ட வா, ஃபஸ்ட் பான் இங்கே போ. ஆக்சுவலாக ஃபஸ்ட் பான் தான் பண்ணோம். ஆனால் யார் எடுக்கிறாரு? ட்ரேட் பண்ண போகிறார். அந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் படிங்க பார்க்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து எடுத்துக்கொண்டேன். அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். முதற் பேரானவை எல்லாம் என்னுடையவை. நான் எகிப்து தேசத்தில் முதற் பேரான யாவையும் சங்கரித்த நாளில் இஸ்ரவேலில் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டுமுள்ள முதற் பேரான யாவையும் எனக்கென்று பரிசுத்தப்படுத்தினதினாலே அவைகள் என்னுடையவைகளாய் இருக்கும். நான் கர்த்தர் என்றார். சரி, இப்போ என்ன ப்ராப்ளம் ஆச்சு? ஏன் ஆண்டவர் லேவி எடுத்துக்கிட்டாரு? தலைச்சம்புல தானே வரணும். நான் அப்படி என்ன ஃபர்ஸ்ட் பான் ஆண்டவர் ட்ரேடிங் பண்ணிட்டாரு. என்ன பண்ணிட்டான்? ஃபர்ஸ்ட் பான் தலைச்சம்புள்ள யாவும் கர்த்தருக்காக நிற்க வேண்டும். அந்த குடும்பத்தை கர்த்தர் பக்கம் திருப்பணும். ஃபர்ஸ்ட் ஆண் மக்கள், நம்ம அன்னைக்கு படித்தோம் உபாகம் 16:14, உன் ஆண் மக்கள் யாவரும் என் சந்நிதி முன்பாக வந்து நிற்க வேண்டும்னாரு. அது ஆண் மக்களோட பொறுப்பு. நீங்கள் சாப்பாடு செய்கிறது, குழம்பு செய்கிறது, ஃபேமிலியை பார்த்துக்கிறது எல்லாத்தை விட ஒரு ஆண் மகனே உன் குடும்பத்தை கர்த்தர் பக்கம் திருப்புவதற்காக தான் உன்னை கர்த்தர் ஆணாக படைத்திருக்கிறார். திஸ் இஸ் ரியல் பிரேவரி. அது விடும். 32 யாத்திரையாகவும் 32 என்ன ஆச்சுன்றதை படித்தோம்னா கரெக்டாகும். எக்ஸோடஸ் சாப்டர் 32 verses 25 to 29. 32 25 29 படிக்குமா? ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். அவர்கள் நிர்வாணமாய் இருக்கிறதை மோசே கண்டு பாளையத்தின் வாசலில் நின்று, கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். பாத்தீங்களா? லேவி புத்திரர் என்ன பண்ணிட்டாங்க? ஏங்க, ஆரோன் வந்து பொன் கண்ணுக்குட்டிக்கு ஒரு செலவு செஞ்சிட்டவன் மக்களை நிர்வாணமாக்கி சாமி கும்பிட வைக்கிறானா. See, devil is so dangerous fellow. அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வழிபாடு மட்டும் இல்லை, பாவத்தில் தள்ளுறான். இது அப்படியே ஃபுல்லாகவே எல்லாருமே பார்க்குற மாதிரி பண்ணுறானுங்க. அவ்வளோ துணிச்சல். உன்னால நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்றாங்க. அந்த நேரத்தில் மோசே கண்ட்ரோல்லே இல்லாமல் போயிடுச்சு. மோசேக்கு யாரை ஹெல்ப்பு கூப்பிடுறதுன்னே தெரில. கடவுளே தலைமையில் கை வச்சுக்கிட்டார். நான் ஆண்டவர் கையில் ப்ரே பண்ணுற நேரத்தில் என்ன ஆயிடுச்சு? என்னுடைய கூட்டத்தையே அப்படி மாற்றிட்டான் போது ஒரு சவுண்டு தான் கொடுத்தார், கர்த்தர் பக்கம் நிற்கிறவர்கள் யார்? அப்போ யார் வந்து நின்னாங்களாமா? மகேப் தான் படித்தாங்க. லேவியர்கள் வந்து கர்த்தர் பக்கம் நின்னாங்க. நின்னது மட்டும் இல்லை, தப்பு பண்ணவங்க மேலே முதல்ல கை வச்சு அடித்தாங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், லேவி உனக்கு இவ்வளோ பக்தி வைராக்கியம் இருப்பதினால் நீ எனக்கு ஊழியம் செய்வாயகனார். அதை இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறார். ஆமென். லேவியோட அப்பா பேர் யாக்கோபு, அவங்க அம்மா பேர் லேயா. தாய் தந்தைக்கு 3வது மகனாக பிறந்தான். இப்போ
ஆமென். They inherited the birthright from God himself. ஆக்சுவலாக ரூபன் தான் அந்த ஆள் பேரே நமக்கு இப்போ தெரில. அப்படி ஒரு புள்ள இருக்குதா யாக்கோபுன்னு கேட்பீங்க நீங்கள். He lost his birthright. What is birthright? To serve God is birthright. நான் தான் பெருசு என்கிற மகனே, நீ எந்த அளவுக்கு பெருசா கர்த்தரை சேவிக்கிறாய்? நான் தான் ஒஸ்தி என்று சொல்லுகிற மகனே, நீ எந்த அளவுக்கு கர்த்தரை ஒஸ்தியாய் சேவிக்கிறாய்? They lost it. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கான்சிக்ரேட் பண்றா, என்னோட ஆலயத்துக்கு இவங்களெல்லாம் கூட்டுவா. ஃபர்ஸ்ட் பானை கூப்பிட்டுக்க, வேற யாரை கூப்பிட்டுக்க, இந்த லேவியர்களெல்லாம் கூப்பிட்டுக்க, ட்ரேட் இன் பண்ணு. இவனுக்கு அவன் கர்ப்பம் திறக்கிற யாவும் எனக்கு சொந்தம்னு சொன்னேன். ஆனால் இன்னைக்கு நான் என்ன பண்ணுறேன், லேவியர் என்னுடையவர்களாக இருக்கிறாங்க. ஆளுக்கு ஃபர்ஸ்ட் பையனை தான் நிறுத்திட்டு யாரை ட்ரேட் இன் பண்ணோம் சொல்லுங்க? லேவி. நம்ம தலைச்சம்புள்ளியை நம்ம வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டோம். லேவி என்ன பண்ணோம்? கொண்டு வர வேண்டும். எனக்கு என பரிசுத்தப்படுத்தினேன், அவைகள் என்னுடையவளாக இருக்கும், நான் கர்த்தர் என்றார். சீனாய் வனாந்தரத்தில் சொல்றாரு, லேவி புத்திரர் அவர்களை நோக்கி பிதாக்களின் வம்சங்களின்படியே எண்ணுவாயாக. யார் பேரோட என்ன போகிறாங்க? அப்பா பேர். 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகள் எல்லாம் எண்ணுவாயாக. எத்தனை மாதம்? போன சாப்டரில் படித்தோம். எல்லா ஆண் பிள்ளைகளையும் 20 வயசுக்கு மேலே உள்ளவங்கள மிலிட்ரிக்கு எடுக்க வச்சார். ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே அது பண்ணார். ஆனால் இன்றைக்கி லேவினா 1 வயசு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைங்களே, நமக்கு ஆண்டவர் ஆண் பிள்ளை கொடுத்தாலும் பெண் பிள்ளை கொடுத்தாலும் ஆண்டவர் எண்ணி தான் கொடுக்குறார். அதை எண்ணு, அது என் ஊழியம் செய்யும். நம்பர் தெம் அக்கார்டிங் டு த ஃபாதர்ஸ். சொன்னதும் மோசே கற்பிட்ட பிரகாரம் என்ன பண்ணிட்டாரு? எண்ணினார். என்ன லேவியோட பிள்ளைங்களை 3 வகையாக பிரிக்கிறாங்க. நாங்கள் 17th verse. ஒரு டீம் பேர் என்னது? கெர்சோன். இன்னொரு டீம் பேர் கோகாத். இன்னொரு டீம் பேர் மெராரி. ஏன்னா லேவிக்கு 3 பசங்க. அப்போ அப்படியே கோத்திரமா அப்பா வழியில் லேவிக்கு எத்தனை பசங்க? 3 பசங்க. அந்த 3 பசங்களில் கெர்சோம் வழியில் யார் வரான்? கோகாத் வழியில் யார் வரான்? மெராரி வழி. இப்போ ஊழியம் எப்படி போகுது? நான் கெர்சோமோட குடும்பம், கெர்ஷோனோட குடும்பம். நான் கோகாத்தோட குடும்பம், நான் மெராரியோட குடும்பம். கெர்சோனோட பசங்க பேரலாம், ரைட்டா? படிக்கலாமா? லிப்னி, சிமேயி என்பவர்கள். கோகாத்தினுடைய குமாரர் யாரு? அம்ரான், இத்சேயார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். கெர்சோமோட பையன் யாரு? 3 பசங்க. கெர்சோமோட மன்னிக்கும், லேவியோட பசங்க யாரு? 3. யார் யாருங்க? கெர்சோன், கோகாத், மெராரி. கெர்சோன் வழியில் 2 பசங்க தான் வராங்க, லிப்னியா, சிமேயா. ஓகே. ஆனால் கோகாத்துக்கு எத்தனை பசங்க? அம்ரான், இத்சேயார், எப்ரோன், ஊசியேல். 4 பசங்க. தங்கள் வம்சமுடைய மெராரியின் குமார் யாருங்க? மகேலி, மூசி. இவங்கெல்லாம் லேவியருடைய பிதாக்களின் வம்சத்தார். ஆமென். இப்போ கெர்சோனை பிரிக்க போகிறார். அந்த டைம் டேபிள், அந்த டேபிள் இருந்தால் போட்டுடலாம்ப்பா. லேவி ட்ரைபோட டேபிள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், கெர்சோன் வழியில் லிப்னி, சிமேர் வம்சமும் தோன்றின. இவைகளே கெர்சோனியரின் வம்சம். ரைட்டா? முதல் மாதம் தோன்ற முதல் எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம படிச்சிருவோம். 22nd verse. 7500 பேராக இருந்தார்கள். எந்த ஃபேமிலியில்? ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா? கெர்சோம் வழியில் எத்தனை பிள்ளைங்க? நோட் பண்ணிக்கமா, எழுதிட்டேன்னா ஈஸியாக இருக்கும், மிஸ் பண்ண மாட்டோம். லாஸ்ட்டில் கணக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 7500. ஓகே, ரைட். கெர்சோமுடைய தகப்பன் வம்சத்துக்கு தலைவன் லாயேலின் குமாரனாகிய எலியாசாப் என்பவர். ரைட்டு. இவங்க செய்கிற வேலையை பற்றி போடப்பட்டு இருக்கிறது. இவங்க செய்கிற வேலைகளை பற்றி போடப்பட்டிருக்கிறது. ஓகே. 28ஆம் வசனத்தில் அடுத்த ஆள். அவங்க எத்தனை பேர்? 8600 பேராக இருந்தாங்க. இவர் யாரோட பிள்ளைங்க? கோகாத்தின் புத்திரர். அப்படியே அடுத்தது போயிடலாமா? மெராரியின் புத்திரர் யார்? அது எங்கே இருக்குமா? 34வது வசனம். 6200. மொத்தம் டோட்டல் பண்ணால் எவ்வளோ பேர் வராங்க? யார் சீக்கிரம் பண்ணுவீங்க? நான் போட்டு வச்சுருக்கேன். என்னோட கணக்கு பிரகாரம் 22,000 பேர் வராங்க. வராங்களா இல்லையான்னு பாருங்கள். 22,000 கால்குலேட் பண்ணுங்க. 22,300. 22,300
300. ஓகே, 39ஆம் வசனம் படிங்க. மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய வாக்கின்படி லேவியரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவர்களுடைய வம்சங்களின்படியே எண்ணினார்கள். அவர்கள் 20,000 பேராயிருந்தார்கள். 22,000 பேர். எவ்வளோ? 22,000. சரி, 39ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம். அது 43ஆம் வசனம் படிங்க. 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற் பேரான ஆண் பிள்ளைகள் எல்லாம் பேர் பேராக எண்ணப்பட்ட போது 22,273 பேராக இருந்தார்கள். அப்போ தலைச்சம் பிள்ளைங்க எல்லா கோத்திரத்தில் எத்தனை பசங்க இருந்துச்சு? 22,273. ஓகே, தலைச்சம் பிள்ளைங்க 1 வயசுக்கு மேலே. லேவியர் கோத்திரத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 22,000. 39வது சாப்டரில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 273. 273. இந்த 273 பேரை 47ஆம் வசனத்தின்படி ஒரு குழந்தைக்கு இத்தனை சேக்கல் கொடுக்கணும்னு சொல்கிறார். பணமாக கொடு. நீ தலைக்கு எத்தனை சேக்கல் கொடு? 5 சேக்கல் வீதமாக பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி வாங்குவாயாக. அல்லேலூயா. மீதி 273 கம்மியாகுது. லேவியர்களோட ஃபஸ்ட்டு பாண்டு கம்மியாகுது. அதில் மீதி 273க்குன்னா கொடுத்துரு, பணம் கொடுத்துரு. எவ்வளோ பணம் வருதா? 5 சேக்கல் ஒன்றுக்குன்னா 1365 சேக்கல் தேவைப்படுது. அப்போனா எவ்வளோ சேக்கல் பொண்ணு பொருள் தேவையில் போடப்பட்டு இருக்குது. இன்றைக்கி லட்சக்கணக்கான டாலர் பெருமானம் உள்ள காசை அன்றைக்கி கொடுத்துட்டு ஆம்பளை பிள்ளையை காப்பாற்றின்னு போ. ஆமேன். கர்த்தர் தன் பிள்ளைகள் மேலே எவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கிறார் என்பதை இது குறிக்கும். அவர்கள் மீட்கப்பட வேண்டும். தே ஹாவ் டு பி ரிடீம்டு. சும்மா எனக்கு பையன் பிறந்துட்டான், பொண்ணு பிறந்துச்சு, நானும் ஒஸ்தியில். நீ மீட்க வேண்டும். நம் தாய் நம்மை பாவத்தில் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். பாவமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படியே வாங்கி இவ்வளோ பெரிய பிளான் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆண்டவரை இது என்னப்பா தலை சுத்துதுப்பா இந்த கணக்கெல்லாம். நான் எனக்கு உள்ள சின்ன அறிவில் இந்த கணக்கு போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ பெரிய கணக்கு போட்டு மீட்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், மீட்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். என்ன உன் பிள்ளைய கொண்டு போய் நீ உன் இஷ்டத்துக்கு வேலைக்கு வச்சிட்டேன்னா நீ எனக்கு காசா கொடுன்றார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற. நம்ம 1000 பேசுவோம், எனக்கு தெரியும். நம்ம பேசுறது நமக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டா எப்படி இருக்கிற இறங்கிடும், அவ்வளோதான் நம்ம பேச்சு. ஆனால் அவர் வார்த்தை காதேஸ் வனாந்தரத்தை எதிர பண்ணும். நமக்கு மைக் வச்சு கத்தி கத்தி பெருசாக உள்ளாமா, அவர் நேச்சுரலாக பேசுகிற வாய்ஸுக்கு கீழ்ப்படியிலமா. we need to submit. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் நமக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இவர்கள் செய்கிற வேலைகளை பற்றி ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க. எர்சோம் என்ன பண்ண போகிறான், மிராரி என்ன பண்ண போகிறான், கோகாத் என்ன பண்ண போகிறான், அதெல்லாம் எனக்கு இன்றைக்கி பேசுறதுக்கு டைம் இருக்கான்னு எனக்கு தெரில. டுடே God is going to redeem his people. தன் மக்களை காப்பாற்றுவதற்காக அவர் எடுத்த ஒரு திட்டம். ஹல்லேலூயா சொல்லமா. ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிற வேலையாக இவங்களுக்கு எக்ஸலண்ட்டான ஆர்கிடெக்ட் மோசே. அந்த ஆர்கிடெக்சரை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார். ஹல்லேலூயா. யாத்திரையாக முழுவதும் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி செய்ய வேண்டும், ஆசரிப்பு கூடாரத்தோட ஃபர்னிச்சர், how are you going to furnish it. சும்மா 4 சேரை வாங்கி போட்டு ஆண்டவர் உட்காரல. there is a system. அந்த இமேஜ் போடுப்பா. செகண்ட் இமேஜ் அனுப்பியிருந்த பாருங்க, அதை போடுங்க. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். பார்க்குறீங்களா? உங்கள் முன்னாடி இந்த இமேஜ் வந்துருச்சா? மூணு ஸ்ட்ரக்சரும் தெரியுதா பாருங்க. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் தெரியுதா பாருங்க. தெரியுதா? ரைட். அந்த இமேஜிலேருந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் இமேஜ் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ரைட். நம்ம இந்த பிரகாரம், இட்ஸ் கால்ட் அன் அவுட்டர் கோர்ட் யார்ட். அதில் 2 பொருள் இருக்குது. ஒன்று வந்து பிரேசன் ஆல்டர், பலிபீடம். என்னதுங்க? இன்னொன்று வந்து வெண்கல தொட்டி. 2 இருக்குது. எந்த பலி பொருள் வந்தாலும் வெண்கல தொட்டியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணுவாங்க.
அவரை தூக்கி உள்ளே போடுவாங்களா, உள்ளே இருக்கிற தண்ணி எடுத்து வெளியே ஊற்றுவாங்களா, நம்ம பார்த்ததில்ல. படித்து தான் என்ன பண்ணுவாங்க, நல்லா கிளியராக வாஷ் பண்ணி ஒரு பலிக்கு ஒரு மாதிரி இருக்குது. சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, அது நிறைய இருக்குது ரைட்டா. அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. பலி பீடத்து மேலே என்ன பண்ணுவாங்க வச்சுருவாங்க. இது அவுட்டர் கோர்ட். இந்த அவுட்டர் கோர்ட்டுக்கு வெளியில் ஒரு பிளாக் ஒரு பிங்க் கலரில் ஒரு டோர் போட்டிருக்கு பாருங்க. அந்த டோருக்கு வெளியில் தான் லேடிஸ்லாம் நிற்கணும். அது கூட யார், இஸ்ரேலர்கள் மட்டும்தான், அவுட் சைடர்ஸ் அலோடே கிடையாது. ஆண் மக்கள் மாத்திரம் அந்த கேட்டுக்கு உள்ளே போயிட்டு அந்த வெண்கல தொட்டிக்கிட்ட நின்று காணிக்கையை கொடுத்துட்டு அந்த பலி பொருள் மேலே கையை வச்சுட்டு நான் பண்ண பழியெல்லாம் போ அப்படின்னு போடுவாங்க. அந்த ஆடு மாடு தலையாட்டின்னு கொண்டான்னு தெரியுமா, மேலே போட்டோன்னு சொல்லும். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அக்செப்ட் பண்ணிக்கிறார். மனுஷனுக்கு எப்பவுமே ஒன்று பிடிக்கும்னா தெரியுமா, தான் தப்பு பண்ணிட்டு இன்னொருத்த மேலே போட்டு அவன் தப்பு இல்லைன்னு நம்ம பண்ணோம் பாருங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சிசிடிவி கேமராவில் நம்மளை பார்த்துக்கினே இருப்பார், ரெக்கார்டடாக இருக்கும். அதை அவர் சொல்லவே மாட்டார். இப்போ சொல்லிட்டாருனா கூட பரவாயில்ல, சாரி கேட்டுடலாம். செத்துட்ட பிறகு எழுப்பி காட்டினார்னா, டேய் நீ தான் எல்லாம் பண்ணியிருக்கிற, இன்னொருத்தன் பண்ணல, ஆனால் பூமியில் என்ன பண்ணிட்ட, பழி போட்ட அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் உங்களுக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அவர் மேலே பழி போட்டுடலாம். அவர் பேர் தான் இயேசு. நான் செஞ்ச தப்புலாம் யார் மேலே போட்டுறேன், ஆனால் அவர் காலில் ஊந்துடணும். சாமி இங்கே வரேன், நான் என்ன பண்ணுறேன், தப்புலாம் நிறைய பண்ணிட்டேன், உங்கள் காலில் ஊந்துறேன், என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்க. இந்த காம்பவுண்டுக்குள்ளே போனதுலுமே ஆசாரியர்கள் தான் வேலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த லேவியின் புத்திரர் 3 பேர் படிச்சுமே, கோகாத், மெராரி, கெர்சோம், அவங்களாம் வெளியில் அவுட் சைட் வேலை. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, இந்த ஸ்ட்ரக்சரை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இந்த ஃபர்னிச்சரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வெளியே போயிடணும். இப்போ ப்ரீஸ்ட் உள்ள வருவாங்க. ப்ரீஸ்ட் வந்து காணிக்கை கொண்டு வருகிற யூதா கையில் என்ன பண்ணுவாங்க, காணிக்கை வாங்கி க்ளீன் பண்ணி பலி செலுத்தி அதை சர்வாங்க தகன பலியோ எந்த பலியோ அதை என்ன பண்ணுவாங்க, செலுத்துவாங்க. டெய்லி அவங்களுக்கு டியூட்டி இருக்குங்க. காலையில் சாயந்தரம் அந்தி பலி சந்தி பலி. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஹோலி பிளேஸ்க்குள்ளே போவாங்க. ஹோலி பிளேஸ் இமேஜ் இருக்க பாரு, கரெக்டாக டேர்ன் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க. அந்த ஹோலி பிளேஸில் 3 இருக்கும். நம்பர் 1 குத்து விளக்கு என்ன இருக்கு, 2வது மண்ணா இது மேஜை, சூடான சமூக தப்பம் வச்ச மேஜை. அதுக்கப்புறம் கோல்டன் ஆல்டர், பொன் தூப பீடம். கோல்டன் ஆல்டர். இந்த இடத்த கொஞ்சம் புரிஞ்சிங்க. நம்ம லூக்காவில் 1ஆம் அதிகாரத்தில் வந்தோம்னா ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே உள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்கு 3 ஆசாரியர்கள் போவாங்க. காலையில் திரும்பி சாயந்தரம் 3 பேர் போவாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவார், அந்த பொன் குத்து விளக்கில் உள்ள திரியெல்லாம் என்ன பண்ணுவார், கட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு கிட்டுன்னு வெளியே ஓடியாந்துருவார். இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், சூடான சமூக தப்பம் 12 அப்பம் 6 ஒரு பிளேட்டில் 6 ஒரு பிளேட்டில் போயிட்டு பழசை எடுத்துகிட்டு புதுசு வச்சுட்டு கிடுக்குன்னு வந்துடுவார். ஆனால் தூப பீட தண்டை போய் நிற்கிற ஆசாரியன் நின்று ப்ரே பண்ணோம். பயம், இவங்க 2 பேருக்கு சீக்கிரம் வந்துடுவாங்க. அப்படி தான் என்ன நடந்துச்சுன்றது லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் படித்தோம்னா, யோவான் ஸ்நானங்களோட அப்பா அங்கே போகிறார். லூக்கா 1 எடுத்துட்டிங்கன்னா அது பற்றின ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் புதிய ஏற்பாடில் நம்ம படிப்போம். லூக்கா 1ஆம் அதிகாரம். ஆமென், அல்லேலூயா. 5வது வசனத்துலேருந்து அவங்க வந்துடுறாங்க. யூதேயா தேசத்தில் ராஜாவாகிய ஹேரோது நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில், நான் வகுப்பான் லேவியனில் பிறக்கிறதே சந்தோஷம். அதில் யார் வழியில் போந்துட்டான், ஆசாரி. 2 பேரும் ஆரோனோட புத்திரர்கள். அவங்க அம்மாவும் யார், அவங்க ஒய்ஃபும் யார், அவன் மனைவி ஆரோனின் குமார்த்திகள் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அப்போ இந்த சகரியாவும் எலிசபெத்தும் பர்ஃபெக்ட் பேரு, ராயல் ஃபேமிலி. என்ன ராயல் ஃபேமிலி, கத்திரிக்கையில் மீட் பண்ணுற ஃபேமிலி. அவங்க தேவனுக்கு முன்பாக நீதியாக இருந்தாங்க, இருந்ததான் அவனும் வேறு வழியில். சங்கீதம் 23 நம்ம படித்தோம். அவர் சொல்கிறாரு, தாவீது ராஜா, உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறேன். ஆனால் உலகத்தில் இருக்கும்போது நான் இஷ்டத்துக்கு நடந்தேன், இப்போ நான் உன் பிள்ளையாக மாறிட்டேன், இனிமேல் எந்த பாதையில் தான் நடத்துவீங்க, வேறு பாதையில் போனாலே அடி நமக்கு தான் விழும். அநீதியின் பாதையில் என்ன பாதையா, நீதியின் பாதையில் நடத்துகிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நம்மளை ஒன்றும் கட்டி பிடிச்சிக்கல, கோல் வச்சு தேற்ற போகிறாராம். கோல் தொட்டாலே வலிக்குது. பிடி மாஸ்டர் மாதிரி வந்து ஒரு டக்கு பரவாயில்ல, நீதியின் பாதையில் நடத்துகிறார். ரைட். இப்போ இவங்க 2 பேர் எப்படி இருக்காங்க, நீதியாக இருக்காங்க. ஆனால் எலிசபெத் ஆட்சிக்கு நான் இல்லை, குழந்தை இல்லை, பிள்ளை இல்லாது இருந்து, ஆனாலும் ஆண்டோடைய ஊழியத்தை கரெக்டாக பண்ணாங்க. எவ்வளோ ஆண்டவர் பாடம் கற்றுத்தராரு பாருங்க. ஆனாலும் நம்மளும் இவங்ககிட்ட கற்றுக்கணும். ஒரு குறை வந்தால் நம்ம ஊழியத்துக்கே வரமாட்டோம். ஃபஸ்ட்டு அதுதான் வரமாட்டோம். ஃபஸ்ட்டு அவர் பணிக்கு தான் லீவே அவருக்கு தான் சொல்லுவோம். அப்படி அவங்க சொல்லலை. போயிட்டாரா,
பண்ணும்போது ஆசாரிய முறைமையின்படி தேவாலயத்துக்குள் தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். ஐயாக்குன்னா வந்துருச்சு, தூபம் காட்டணும். இப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்கு போங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் தூபபீடம் கோல்டன் ஆல்டர் எந்த சைடு இருக்குது? அந்த பக்கம். அந்த பக்கம் மகா பரிசுத்த ஸ்தலம். ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா ஆள் உயிராக வர முடியாது. சீட்டை பெற்றுட்டான். அங்கே போய் தூபம் காட்டுகிற வேலையில் ஜனங்க ப்ரே பண்ணி நிற்பாங்க. என்ன பண்ணுறாரு? கையெல்லாம் உதிரும். ஏன்? இப்போ தான் நாதாப் பற்றிலாம் படித்தோமே. அவங்க 2 பேர், ஃபஸ்ட்டு பசங்க 2 பேர். யாருமா இறந்துட்டது? நாதாபும் அபியும். அந்த ஸ்டோரி அவங்களுக்கு தெரியும். இவங்க அப்பாவோட 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 வழியில் பிறந்தவங்க தான். இது யாருக்குனாலும் நடக்கலாம். தூபம் காட்டி கொண்டிருக்க வேலையில் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா ப்ரே பண்ணுவாங்க. இஸ்ரவேலர்கள் மாதிரி ப்ரே பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா அவங்க லைஃப்பில் ப்ரே பண்ணி தான் எல்லாமே சாதிச்சிருக்காங்க. நீங்கள் தான் அந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். லைஃப்பில் ப்ரே பண்ணி சாதிக்க முடியாது தான் ஆண்டவர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டார். ப்ரே பண்ணின்னு இருக்கும்போது தூபபீட தண்டையின் வலது பக்கத்திலே தேவதூதன் ஒருவன் வந்து தரிசனமானான். ஹல்லேலூயா. ஹோலி பிளேஸில் 3 இருக்குது. என்னென்ன இருக்குது? மெனோரா. மெனோரானது குத்து விளக்கு. நம்ம சர்ச்சில் இருக்க என்ன ஆஃபீஸ் ரூமில் இருக்குது பார்த்தீங்களா? மெனோரா. 2வது சமூகத்தை அப்பம் வைக்கிற மேஜ். அடுத்தது கோல்டன் ஆல்டர். ஹோலி ஆஃப் ஹோலிஸில் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். மீதி பேர் போகவே முடியும். இவரே வருஷத்துக்கு ஒரு முறை அந்த யோம் குப்பியூர் பண்டிகை அப்போ தான் போக முடியும். முதல்ல தாம் பாவத்துக்காக ஒரு ஆடு பலி செலுத்தி அந்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் ஆண்டவர் சந்நிதியில் அந்த இடத்துல ப்ரே பண்ணிட்டு திரும்பி வந்து இன்னொரு ஆடு பலி செலுத்தி இஸ்ரவேலுக்காக போகணும். அப்போ தான் மழை பெய்யும், இல்லை மழை வராது. தான் ரூல். அதுக்குள்ளே பார்த்தோம்னா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள 3 ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம்? மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளிர்த்த கோல், 2 கற்பலகைகள். அது மூடி போட்டிருக்கு. அந்த மூடிக்கு மேலே 2 கேருபீன்கள் வைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு நடுவில் என்ன இருக்கு? மர்சி சீட். அதுதான் கிருபாசனம். அது மேலே தான் வானத்திலிருந்து மேகஸ்தம்பம் அப்படியே இறங்கி கூடாரத்து மேலே இறங்கி அந்த கிருபாசனத்துக்கிட்ட தான் லான்ச் ஆகும். அப்படி நின்று இருக்கும். ஆண்டவரே அங்கே இறங்கின மாதிரி அர்த்தம். அப்போ போய் ஆரோன் நிற்கணும், அவர் கையில் பேசணும், அவர் பேசுவார். பயங்கர பொறுப்பான வேலை. ஆமேன். நம்ம சர்ச்சில் இந்த வாரம் 2 டெலிவரன்ஸ் ஆச்சு. நேற்று 1, முந்தா நாள் 1. பயங்கரமான மாந்திரிக தாந்திரிக கட்டு. பிள்ளைங்களோட வாயே சாத்தான் கட்டி வச்சுருந்தான். நம்மலாம் போய் ப்ரே பண்ணோம் இல்லை? ஆண்டவர் எவ்வளோ பவர் கொடுக்குறாரு பாருங்களேன் தம்முடைய திருச்சபைக்கு. ஆமேன். அந்த பிள்ளைங்களை கர்த்தர் விடுதலை செய்தார். பார்த்தீங்க நீங்கள். முந்தின நாள் வீட்டுக்கு போய் ப்ரே பண்ணோம், நேற்று சர்ச்சுக்கு. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்கிற பிள்ளைங்க ஜெபம் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஆண்டவர் வந்து உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. ஆண்டவர் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆண்டவர் கையில் மூவ் பண்ண முடியாது. ஹீஸ் அ காட் ஆஃப் ஹை ரெவரன்ஸ். ஆண்டவரை நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் என்ன கேட்கணுன்னு தான் வரணுமா தவிர நம்ம சொல்கிறத ஆண்டவர் கேட்க வருவாரான்னு எனக்கு தெரில. இயேசு வந்து எல்லா சிஸ்டமையும் ஈஸி ஆகிட்டார்ன்றதுக்காக தன்னுடைய கனத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டார். எல்லா கனத்துக்குரியவர் அவர் தான். இஸ்ரவேலர்கள் நடுங்குவாங்க அவர் பேர் கேட்டாலே. கிறிஸ்டியன்ஸ் நடுங்க மாட்டாங்கன்னா இல்லை, நாமளும் நடுங்க வேண்டும். ஹீ இஸ் அ காட் ஆஃப் ஹை ரெவரன்ஸ். ஆமென். ஆசரிப்பு கூடாரத்தோட பழைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். புதிய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? அதே படத்தை வச்சுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமென். அவர் பாடுபட்டார். அவர் பாடுபடும் போது தேவாலய திரைச்சாலை 2ஆக கிழிந்தது. இந்த இயேசுவை பரிசுத்த ஸ்தலத்தில் பார்த்தோம் என்றால், முதலாவதாக பிரகாரத்திலிருந்து உள்ளே போகிறோம் பாருங்க, அந்த உள்ளே போகிற வழியே அவர் தான் சொல்லிட்டார். நானே வழி. யோவான் 10:7 நானே வாசல் என்று சொல்லுகிறார். பிரகாரத்துக்குள்ளேருந்து போகிற பரிசுத்த ஸ்தலத்து பக்கம் வந்துருங்க. இந்த 3 ஃபர்ஸ்ட் வெயில்னு போட்டுக்குது, அந்த இடத்த பாருங்க. அந்த இடத்த தான் இயேசு சொல்கிறார், ஐ ஆம் த டோர். நானே வாசல். கரெக்ட் தானே? யோவான் 10:7 அதை நம்ம சொல்லியிருக்காரு. யோவான் 10:7 நானே ஆடுகளுக்கு வாசலாய் இருக்கிறேன். ஐ ஆம் த டோர் ஆஃப் த ஷீப். ஹல்லேலூயா. உள்ளே போனதுமே ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு தெரிய போகிறது குத்து விளக்கு. மொத்த ஆசரிப்பு கூடாரலுமே லைட் இதுதான், வேறு எக்ஸ்ட்ரா லைட்லாம் கிடையாது, இதுதான் லைட்டு. குத்து விளக்கை பற்றி அவர் சொல்லுகிறார். யோவான் 8:12 நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அதுவும் நான் தான். ஹல்லேலூயா.
அதோட ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா சமூகத்தப்பம் வச்ச மேஜருக்கு 12 சமூகத்தப்பம் சூடா இருக்குது. யோவான் 6:35 சொன்னார், நானே ஜீவ அப்பம் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. இந்த ரெண்டையும் தாண்டி உள்ள போகும்போது என்ன இருக்காங்க, கோல்டன் ஆல்டர் இருக்குது, பலிபீடம் இருக்குது. அந்த பலிபீடத்தை என்ன பண்றாங்க, காலையில ப்ரே பண்றாரு. சகரியா போய் ப்ரே பண்றாரு ஜனங்களுக்காக. ஆண்டவரே, ஜனங்களை ரெப்ரசன்ட் பண்ணி நான் இங்க வந்திருக்கேன், ஜனங்க வெளியே ப்ரே பண்றாங்க, அந்த ப்ரேயரை ஏத்துக்குங்கன்னு ப்ரே பண்றாரு பாருங்க. அதுக்கு பேர் இன்டர்செஷன் பேர், பரிந்துரை ஜெபம். வக்காலத்து வாங்குறது நான் வாங்குறாரு, ஆமா, பரிந்துரை ஜெபம். ரோமர் 8:34 அவர் நமக்காக பரிந்துரை செய்கிறதை சொல்லுகிறது பாருங்க. ரோமர் 8:34 படிங்களேன். ஜீசஸ் எந்த அளவுக்கு நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுகிறார் என்பதை. ரோமர் 8, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அவர் தான் வேண்டுதல் செய்கிறார். He is intercession for us. சகரியா வர தேவையில்லை, ஆரோன் வர தேவையில்லை, ஆரோனிலும் மேலானவர் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. 1 யோவான் 2:1 படித்தாலும் அவர் நமக்காக பண்ணுகிற அந்த இன்டர்செஷன் பற்றி சொல்லப்படுகிறது. 1 யோவான் 2:1, என் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகள் உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நான் நினைக்கிறேங்க, டேடி வந்து சீட்டில் உட்காந்துருப்பாங்க, டேடியோட ரைட் சைடில் யார் உட்காந்துப்பாரு? ஜீசஸ் உட்காந்துப்பாரு. நான் செஞ்ச பாவம் டேடி முன்னாடி போய் நிற்கும். கரெக்டா நிற்கும். போய் நிற்குதோ இல்லையோ, சாத்தான் எத்தனை குத்துருவான், அதுக்குன்னு டீம் வச்சுருப்பான். அவன் ஒன்றும் நம்மளை அடிக்கிறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இல்லை. அவர் என்ன சொன்னார், நீ தொட்டாலும் நீ தான் செத்த, அவன் உன்னை தொட்டாலும் நீ தான் செத்த, ரூல் போட்டாச்சு. இப்போ அவன் நம்மளை அடிக்க முடியாது. அப்போ நமக்காக ஃபைல் பண்ணுவானா, இந்த பார்ட்டி இப்படி பண்ணிட்டான், இந்தாங்க எவிடன்ஸ்ன்னு காட்டுவான். அப்போ பிதாவாகிய தேவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணும்போது ஜீசஸ் நமக்காக எதிர்க்க வந்து நின்று, டாடி அவனை மன்னிச்சிருங்கன்னு கேட்பார். ஓயாமல் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இல்லைனா நான் சொல்கிறேன், நம்ம பாவம் நம்மளை ஒரு நொடியில் சாவடிச்சிடும். ஒரு நொடி போதும். நான் நியூரோலஜி கிளாஸுக்கு போகும்போது ஹெட் இன்ஜுரி பற்றி எடுக்கிற ஒரு சார் கையில் வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்தார். சும்மா ஒரு வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்தார். அந்த வாழைப்பழத்தை கீழே போட்டார். போட்டு எடுத்து டேபிள் வச்சு கிளாஸ் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் பார்த்து அந்த வாழைப்பழம் அந்த அடிப்பட்ட இடம் அப்படியே கண்ணி போக ஆரம்பிச்சிச்சு. அந்த 2 ஹவர்ஸில் கருப்பாக ஆரம்பிச்சு. இருக்குல்ல இந்த வாழைப்பழம் கொண்டு வரும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருந்துச்சு, இதை விட ரொம்ப வீக்குடா நம்ம பிரெயின் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணார். அதை விட ரொம்ப வீக்கு. இந்த நமக்காக தான் அவர் பரிந்துரை ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மண்ணுக்குள் தான் அந்த பொன்னை வைத்திருக்கிறார். எபிரேயர் 7:25 அவர் நமக்காக பண்ணுகிற பரிந்துரை. டாடி, எங்கள் ஜனங்களை என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்க டாடி. நான் அவனை காப்பாற்றினேன், என் ரத்தம் இருக்கு டாடி, இப்போ கழுவுறேன் டாடி, இப்போ தொட்டுறேன் டாடி, இந்த மெசேஜில் அவன் தப்பிச்சிருவான் டாடி, இந்த ஜபத்தில் அவன் தப்பிச்சிருவான் டாடி என்று நமக்காக பண்ணுறார். மேலும் தமது மூலமாக தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். மகனே, மகளே, உன்னை பாவத்திலிருந்து காப்பாற்ற இயேசுவால் முடியும். உன்னை வியாதியிலிருந்து காப்பாற்ற இயேசுவால் முடியும். நீ பாவத்துக்கு அடிமை அல்ல, நீ கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன், நீ கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரி. உனக்காக அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். சாத்தான் மனிதரை கொல்வதற்கு 1 கோடி வழிக்கு மேல வழி வச்சுக்கிறான். ஆனால் மனிதர்கள் வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் இயேசு. இயேசு கிட்ட வரதுக்கு ஒரு வழி இருக்குது, அது பேர் மனம் திரும்புதல். கையை தூக்கி சரண்டர் ஆயிடணும், சாமி என்னை மன்னிச்சிருன்னு. அவர் எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். இது ஹோலி பிளேஸ். 3த்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லை. ஹோலி ஆஃப் த ஹோலியஸ்ட் போனோம்னா அந்த உடன்படிக்கை பெட்டி என்னத்தை சொல்கிறது? ஆண்டவருக்கு நமக்கு என்ன இருக்கா? ஆண்டவருக்கு நமக்கும் உடன்படிக்கை இருக்கிறது. அவருடைய துளிர்த்த கோல் இருக்கிறது. மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்கிறது. ஜீசஸ் இஸ் கோயிங் டு ப்ரொபிஷியேட் ஃபார் அவர் சின்ஸ். இங்கே பரிந்து பேசுகிறார்ல, எப்படி பரிந்து பேசுவாங்க? ஏதாச்சும் ஒன்று கொடுக்கணும், அப்போ தானே பரிந்து பேச முடியும். ஃபைன் கட்டணும், இட் ஹாஸ் டு பி டெல்ட். அந்த ஃபைன் தான் அவரோட ரத்தமா. இயேசுவோட ரத்தம் பேரை சொன்னால் சாத்தான் அலறுவான். ஸ்பிரிச்சுவல் அட்டாக் இருக்கிற பிள்ளைங்களாம் கவனிங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆடியோ போட்டு கேட்டுன்னு இருங்க. அவன் கதை என்னான்னு உங்களுக்கு தெரியும், அவன் கதை என்னான்னு அவனுக்கு தெரியும். அவன் போயிடுவான் கம்முன்னு. அல்லேலூயா. கடைசியில் அவனுக்கு தான் அடி விழப்போகுது. அதை அவர் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்காரு.
த ப்ரொபிஷியேஷன் ஆஃப் சின். அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ள ஆட்டுக்குட்டி. அடி வாங்கி இருந்த ஆட்டுக்குட்டியில் அடிக்கப்பட்ட வண்ணம் உள்ள, எனக்காக அன்னைக்கு அடி வாங்கினாரே, அவர் இன்றைக்கும் அதே உருவிலே இருக்கிறார். ஏசாயா 53 படிச்சிங்கன்னா அதை பற்றி தெரியும். அவருடைய முகம் அந்த கேடு அடைந்ததான். அவர் யாருன்னு நமக்கு தெரியாத நம்ம பார்த்துருந்தோம்னா. அதனால தாங்க மேரி மரியாள் இயேசுவை பார்த்து நீ தோட்டக்காரரான்னு கேட்டாங்க. கூடவே இருந்தவங்க அவர் என்ன நினச்சிட்டாங்க? நீ தோட்டக்காரரே, எங்கள் இயேசுவை எங்கே வச்சிங்க சொல்லுங்கண்ணா. அவர் மரியாளேனார். குரல் கேட்ட பிறகு தான் ரபின்னாங்க. அந்த கேடு அடைந்தார். அவர் பிறக்கிறதுக்கு 600 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு பிறப்பார்னு சொன்ன அதே ஏசாயா தான் அவர் எப்படி சாவார்னு எழுதி வச்சுருந்தான். வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஏசாயா 53. He was the propitiation for our sins. He made propitiation. பாவ நிவாரணத்தை செய்தார். He was our sin bearer. இவன் வாங்கின கடத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு கையெழுத்து போடுவாங்க பாருங்க, ஷூரிட்டி கையெழுத்து, அதை போட்டார். 1 பேதுரு 2:24 பேதுரு அப்போஸ்தலன் நமக்கு தெளிவு காட்டுகிறான். 1 பேதுரு 2:24 He was our sin bearer. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாக இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகி அவரிடத்தில் சேர்ந்த நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்றபடி மாளிகையாகும் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இயேசு கிறிஸ்து மூலமாக, அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். 2:24 படிச்சிடலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறதும் அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். He was our sin bearer. ஏன் பாவத்தை, எதை? நமக்கு நரக கதவு மூடி இருக்குது, பரலோகம் நம்மளை வெல்கம் பண்ணுதுன்னா, ஒருத்தர் உங்களுக்காக செத்துட்டாருங்க, நரகத்துக்கே போயிட்டு வந்தாருன்றாங்கன்னா அவர் இயேசுனா நம்ம எந்த அளவுக்கு அவரை ஹானர் பண்ணும். நம்ம ஏஞ்சிக்க போகிறோம். உங்கள் இயேசு இது என்ன 3ஆம் அதிகாரத்துலேருந்து டெபர்னக்கல் பற்றி படிக்கும்போது நம்ம கொஞ்சம் உள்ளே போனோம். ஆனால் நம்முடைய மெயின் சப்ஜெக்ட்டுக்கு திரும்பி வந்துடுவோம். ஆரோன், நான் உன்னை மட்டும் தெரிஞ்சிக்கல, உன் பிள்ளைகளும் தெரிஞ்சுக்கிட்டேன். லேவியர்களே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஜீசஸ் சும்மா நம்மளை தெரிஞ்சிக்கல, நம்மை வாழ வச்சு தெரிஞ்சிருக்காரு. நம்மை படைத்து, நம்மை வளர வைத்து, நம்மை பாதுகாத்து பராமரித்து தெரிந்திருக்கிறார். இன்றைக்கி நம்மள எத்தனை பேர் இந்த ஜீசஸ்க்கு நம்மை அர்ப்பணிக்க போகிறோம்? லேவியர்களுடைய ஊழியம். This is the priesthood calling. We are the descendants of God himself. தேவன் நம்முடைய தேவைகள் யாவற்றையும் சந்திப்பார். ஆனால் நம்ம தேவனுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். We need to work in the tabernacle of God. You are a special possession to God. நீங்கள் தேவனுக்கென்று சொத்து என்று இங்கே வசனம் சொல்கிறது. அன்னைக்கு பிள்ளைகளை மீட்கும்படி ஷேக்கல் கணக்கில் கொடுத்தாங்க, கோல்டும் சில்வரும். அன்றைக்கி நம்மை மீட்கும்படி தம்முடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். என்னாகும் 1ஆம் அதிகாரத்தில் சோல்ஜர்ஸை தேர்வு செய்தார். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்கும்பொழுது குடும்பத்தில் ஒன்று தேவைகளுக்காக தேர்வு செய்தார். ஆனால் இன்றைக்கு 1 வயசில் உள்ள பிள்ளைகளே தேர்வு செய்கிறார் தனக்கு ஊழியம் செய்யும்படியாக. நீதான் மகளே அது, நீதான் மகனே அது. Are we going to continue our duty? Are we going to succeed our duty? In spite of all the trials and tribulations, in spite of all the fears, there is a work given to us. நமக்கென ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்குது, relating to us. அது நம்மையும் இயேசுவையும் கனெக்ட் பண்ணுகிறது. We need to take charge of the sanctuary. அவருடைய ஊழியத்தை, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தையும் பொறுப்பெடுத்துக் கொண்டு செய்ய வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லேவியனே, நீதான் அந்த லேவியன். You are a healthy Levite. உன்னை ஆரோக்கியமாக வைக்கும்படியாக தன் ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய ரத்தம் ஆரோக்கியமாக இருந்தால் போதும், அவனே ஆரோக்கியம் என்று சொல்கிறார்கள். நம் ரத்தம் ஆரோக்கியமாக இல்லை என்பதற்காகத்தான் தானே வந்து தம்முடைய ரத்தத்தை நமக்கு சிந்தி இருக்கிறார். Moses, tell to Aaron and his sons to take and keep charge of my sanctuary. மோசே, ஆரோன் கையிலையும் அவங்க பசங்க கையிலையும் சொல்லு, என் வேலையை பார்த்து சொல்லி.
They need to meet the needs of the children of Israel. என்னுடைய திருச்சபைக்கு வருகிற மக்களுக்கு இவர்கள் அத்தனை பேரும் ஊழியம் செய்ய வேண்டும். மகனே மகளே, இவ்வளவு நாள் நம் ஊழியத்தினுடைய அழைப்பை புரிந்து கொள்ளாதனால தான் மக்களை பேஸ் பண்ணி நம்ம பேசணும். இல்லை, நம்ம பேஸ் பண்ணி தான் மக்கள். Are you ready to do it? No outsider can do that. உன்னை அழைத்தேன் என்றால் நீ செய், மற்றவர்கள் செய்வார்கள் என்று விட்டு விட்டு போகாது. 22,000 பேர் லேவியர்கள் முதற் தலைச்சன் பிள்ளைக்கு பதிலாக ஈடுகட்ட வேண்டும். Are you willing? 2073 பேருக்கு ஷேக்கல் மணி, 1365 ஷேக்கல்ஸ் ரிடம்ஷன் மணி கொடுத்து மீட்டார். ஏன்? நான் தான் உன்னை எகிப்திலிருந்து மீட்டேன். ஆமென். 1 பேதுரு 1:18-19 சொல்லுகிறது, பொன்னால வெள்ளியால நம்ம காப்பாற்றப்படலை, குற்றமில்லாத மாசற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நாம் காப்பாற்றப்பட்டுகிறோம். இந்த இயேசுவின் ரத்தம் நம்மை காப்பாற்றுகிறது. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்மளை ஆண்டவர் கோல்டு கொடுத்து காப்பாற்றல பிள்ளைங்களா, ரத்தத்தை கொடுத்து காப்பாற்றியிருக்கிறார். Now it's time for to return to him the service. நம்மை காப்பாற்றின தேவனுக்கு நாம் அவருடைய பணியை செய்ய வேண்டிய காலம். நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா எங்கள் ஆண்டவருக்கு என்கிற பிள்ளைகள், நீங்கள் முன்பதாக வாங்க, நம்ம அப்படியே கர்த்தரை ஆராதனை செய்வோம், கர்த்தருக்கு நம்முடைய ஊழியத்தை தெரியப்படுத்துவோம், கர்த்தருடைய காலில் விழுவோம், கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஷாலோம். கர்த்தர் நம்மை லேவியராக ஆசாரியராக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்துக்கிறார். அந்த உன்னத பணியை அழைத்திருக்கிறார். நாம் ஆண்டவரிடத்தை ஒப்பு கொடுப்போமா? உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே, உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே, ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் வழியும் ஆண்டவர் தான் நம்மளுக்கு வழி, சத்தியமும் ஜீவனும் நானே அப்பா. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளிலும் என்னாகும் 3ஆம் அதிகாரத்தோடு எங்களோட அநேக வார்த்தைகளோடு இடைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா.
அப்பா இப்பொழுதும் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை அப்பா உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்வீராக. அப்பா இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய பலத்தினால் இடைக்கட்டி ஆண்டவரே உடைய வார்த்தைகள் உடைய சித்தம் எங்கள் மத்தியில் வெளிவரும்படியாக நீரை கிருபை பாராட்டுவீராக. துதிகன மகிமை ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் மற்றும் 6ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படி அவர்களை நிறுத்து. இந்த வசனங்களை நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், லேவி கோத்திரத்தை அவருக்கென்று ஊழியம் செய்யும்படியாக பணிவிடை செய்யும்படியாக அவர்களை நிறுத்து என்று. இந்த வசனங்களை படிக்கும் பொழுது அப்படித்தான் தேவன் நம்மையும் இன்று அழைத்திருக்கிறார். அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் ஊழியம் செய்ய தகுதியற்றவர்களாக இருந்த பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை அவருடைய பரிசுத்த சந்ததிகளாக அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக இன்று நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உன்னத ஊழியத்தை செய்யும்படியாக இன்று விலையேற பெற்ற அவருடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை ஊழியக்காரர்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஜெபக்குழு தலைவர்களாகவும் இன்று நம்மை தேவன் தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் என்னையும் சிறு சாட்சியாக நிறுத்தியதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். தகுதியே இல்லாத என்ன நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கக்கூட பாத்திரவானா அப்படின்னு நான் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க நல்ல ஆண்டவர் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் என்னை கழுவி இந்த ஊழியத்திற்கு தெரிந்து கொண்டதற்காக ஒரு விசை நான் தேவனுடைய சமூகத்தில் என்னை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலும் நம்மை நாமே தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம். இன்று நம்மை ஒவ்வொருவரையும் தேவன் ஊழியக்காரர்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஜெபக்குழு தலைவர்களாகவும் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் நாம் முன்பாக கடந்து வந்து நம்மை நாமே தேவனுக்கு நீராக அர்ப்பணிப்போம். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நம்மை சுத்திகரித்து இன்று அவருடைய ஊழியக்காரர்களாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆசாரியர்களாக, அவருடைய லேவியர்களாக, அவருடைய ஜெபக்குழு தலைவர்களாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் நாம் முன்பாக கடந்து வருவோம். தேவனை நோக்கி நம்முடைய இருதயத்தை நாம் தாழ்த்துவோம். நம்மை நாமே தேவனிடத்தில் அர்ப்பணிப்போமா? தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே. நாம் சொல்லமாப்பா. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே. ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே. பிரவேசிக்க தைரியம். நம்ம கைகளை உயர்த்தி ரத்தமே சொல்லுமா? ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையாக சிந்தப்பட்டதே அப்பா. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, அது விலையேற பெற்ற ரத்தமே. ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பிரசனத்திற்காக நன்றி ராஜா. அப்பா
அப்பா இந்த வேளையில ஆண்டவரை தகுதி இல்லாத எங்களை உடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி அப்பா உடைய ஊழியத்தை செய்யும்படியாக அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உடைய விலையேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி ஆண்டவரே இந்த நாளில அப்பா உடைய ஊழியத்தை செய்யும்படியாக எங்களை அழைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா இந்த நாளிலும் உடைய ஊழியத்தை செய்யாதபடி ஆண்டவரை நாங்கள் பின்மாறி போயிருந்தால் ஒரு விசையாக எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா இந்த நாளினுடைய பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரித்து உமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட லேவியர்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஊழியக்காரர்களாகவும் அப்பா ஜெபக்குழு தலைவர்களாகவும் தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உம்முடைய பிரசனத்திற்கு நன்றி 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 ராஜா. உம் விலையேற பெற்ற ரத்தத்திற்கு அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் மீது வைத்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. துதிகன மகிமை அப்பா ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.